மாணவர்களுக்கு வணக்கம். ஏதாவது உங்களோட மாணவர்கள பக்கத்துல இருந்து ஏதாவது சொல்ல இருக்குதா? வகுப்பை துவங்கும் முதல் ஏதாவது இருந்தால் முதல்ல அதெல்லாம் கிளியரா கேக்குதா? அதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்க கிளாஸை துவங்கும் முதல் நாங்கள் பெரும்பாலும் இந்த வீக்கில் இருந்து நடந்த ப்ராக்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றி நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ இந்த 3 நாள் சாட்டர்டே தான் நாங்கள் மீட் பண்ணாங்க. இன்றைக்கு பழையபடி வென்ஸ்டே மீட் பண்ணுறபடியாக பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா நீங்கள் அதை சொல்லலாம். அப்போ நாங்கள் அதை ஷேர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ள போவோம். அப்ப நாங்க முக்கியமா பொருளாதாரம் என்ன எல்லாம் பார்த்து பொருளாதாரம் என்னெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்ப கேள்வியும் பார்த்தோம், நிரம்பலும் பார்த்தோம். முக்கியமான 2 கேள்வி நிரம்பல். அந்த கேள்வி நிரம்பல் 2ஐயும் பார்த்துட்டு இப்ப அடுத்ததாக இந்த கேள்வி நிரம்பலும் 2ம் சேரும் போதுதான் ஒரு விலை தீர்மானிக்கப்படுகின்றது, வாங்கப்படும் தொகை தீர்மானிக்கப்படுகின்றது. சந்தையே அங்கதான் தீர்மானிக்கப்படுகின்றது. சந்தையில என்ன விலையில பொருள் வேண்டது, என்ன விலையில என்ன தொகை வேண்டது எல்லாம் அந்த இடத்துல தான் தீர்மானிக்கப்படும். ஆகவே நாங்கள் அதை சொல்றது சமநிலை விலையாண்டு. அப்ப சந்தை பொருளாதாரம் என்ற முதலாளித்துவ பொருளாதாரத்துல இந்த சமநிலை விலையை தான் நாங்கள் விலை பொறிமுறை என்று சொல்லிக் கொள்கின்றோம். பிரைஸ் மெக்கானிசம். இந்த பிரைஸ் மெக்கானிசத்தின் மூலமாகத்தான் பொருளாதாரமே இயங்குகின்றது, இல்லாட்டா சந்தை இயங்குகின்றது. அப்ப இந்த விலை என்பதை நாங்கள் பார்க்க போன்றோம். இந்த விலை பொறிமுறையில சம்பந்தப்பட்ட இந்த சமநிலை விலை சமநிலை தொகையை பற்றியான இதுதான் மார்க்கெட் ஈக்விலிபிரியம் என்று சொல்லப்படுகின்ற சந்தை சமநிலை. அப்ப இந்த சந்தை சமநிலை என்னென்று நாங்கள் பார்க்கும் பொழுது, சந்தை சமநிலையானது ஒரு பொருளுக்கான கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமன்படும் போது ஏற்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் கேள்வி விலையும் நிரம்பலுக்கான விலையும் சமமாக அமைகின்றது. சந்தை சமநிலையை நாங்கள் விரிவாக கூறுறோம்டா, இந்த சந்தை சமநிலையானது 3 வகையில், அதாவது கேள்வி, நிரம்பல், ஈவன் அட்டவணையாயும் பார்க்கலாம், வரைவாயும் பார்க்கலாம், சமன்பாடு மூலமாகவும் நாங்கள் இந்த சமநிலையை பார்த்து கொள்ளலாம். அப்ப நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வரைவு மூலமாக. இரண்டா எங்களுக்கு படத்துல பார்க்க கிளியரா விளங்கும். அப்ப அட்டவணையிலையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம், வரைவிலையும் பார்த்து கொள்ளலாம், சமன்பாட்டின் மூலமாக இந்த சமநிலை விலை தொகையை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப சமநிலை விலை தொகை என்பது என்ன? கேள்வி கோடு இருக்கின்றது, அது நுகர்வோருண்ட நடத்தையை காட்டுறதுதான் கேள்வி கோடு. அது எப்பவுமே மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா டி என்ற கோடு அதுவாக இருக்கும். அடுத்தது உற்பத்தியாளர்ட நடத்தையை காட்டுறதுதான் நிரம்பல் கோடு. அது சைபர்ல இருந்து இடமிருந்து வலமாக கீழே இருந்து மேல் நோக்கி செல்லும். அப்ப இது 2ம் எதிர்மறையான திசையில இருக்கிறபடியா இந்த கேள்வியின் நிரம்பலும் ஒரு இடத்துல அது கட்டாயம் சந்திக்கும். அப்ப நாங்கள் வையச்ச விலையாகவும் கிடைச்ச எக்ஸச்ச தொகையாகவும் நாங்கள் எடுத்தோம்னா விலை அதுல சமநிலையில 30 ரூபாயாக இருக்கும். தொகை இந்த படத்தின்படி 300 சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் விரும்பின 250 சொல்லுவோம். அப்ப இந்த பொருளுக்கான சந்தையை பொறுத்த வரையில 30 ரூபாய் விலையில 250 பொருட்கள் வாங்கப்படும் போது அங்கே சமநிலை அடைகின்றது. அதாவது அந்த விலையில கேட்கிறவனும் கொடுக்கிறவனும் ஓகே என்று நிற்பார்கள். ஆகவே அந்த நிலையில தான் கேட்கிறவனுக்கு பொருட்களை விற்கிறவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர இந்த கேள்வி கோட்டிலேயோ நிரம்பல் கோட்டிலேயோ எங்கேயுமே பொருட்கள் விற்கப்பட மாட்டாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அப்ப இந்த கிராஃபை பொறுத்த மட்டும் விற்பனை விலை 30 ரூபாயில தான் அந்த பொருட்கள் விற்கப்படுகின்றது. அது எவ்வளவு விற்கப்படுகின்றன இந்த கிராஃபை பொறுத்த மட்டும் 250 என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இதே நாங்கள் அட்டவணையின்படி நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், இங்க பாருங்க, இந்த அட்டவணையைத்தான் அங்க நாங்க கிராஃபா கீறி இருக்கின்றோம். ஆனால் இந்த அட்டவணையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 10 ரூபாய் விலையில
500 என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனா 500 என்ற குவான்டிட்டியை கேள்வி எழுப்பப்படும் பொழுது உற்பத்தியாளர் 100 பொருட்களை தான் நிரம்பல் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப 20 ரூபாய் விலையில உங்களுக்கு தெரியும், விலை கூட கூட கேள்வி தொகை குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப 20 ரூபாய் விலையில 400 பொருட்கள் தான் கேள்வி கேட்கப்படுகின்றது. ஆனா நிரம்பல் விலை கூட கூட நிரம்பல் கூடும் என்பதை நாங்கள் போன கிளாஸ்கள்ல பார்த்திருக்கின்றோம். அப்ப நிரம்பல் 200 உள்ளது. அப்ப 30 ரூபாய் விலையில கேள்வி தொகை 300 இருக்கின்றது, நிரம்பல் தொகையும் 300 இருக்கின்றது. அப்ப 40 ரூபாய் விலையில கேள்வி தொகை 200 நிரம்பல் தொகை 400 உள்ளது. 50 ரூபாய் விலையில கேள்வி தொகை 100 நிரம்பல் தொகை 500 உள்ளது. அப்ப பாருங்க, கேள்வி விலை கூட கூட குறைஞ்சு கொண்டு வருகின்றது, நிரம்பல் கேள்வி விலை கூட கூட கூடிக்கொண்டு போகின்றது. அப்ப இங்கே சமநிலை அடையும் இடம் அது நான் முதல் சொன்ன மாதிரி 250 இல்ல, அந்த தொகை 300 இருக்கின்றது. அப்ப கிராஃபில நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். நான் அந்த கிராஃபை கீறும் பொழுது அதுல கொஞ்சம் பிழை வந்து விட்டது. அவை 30 ரூபாய் விலையில தான் 300 பொருட்களுக்கான கேள்வி எழுப்பப்படும் பொழுது அதே 300 பொருட்கள் நிரம்பல் செய்யப்படுகின்றது. அப்ப இந்த கிராஃபை பொறுத்த மட்டும், இந்த அட்டவணையை பொறுத்த மட்டும் சமநிலை விலை சமநிலை தொகை 30 ரூபாயும் 300 அலகுகளுமாக அமைகின்றது. அப்ப கேள்விக்கோடு இடமிருந்து வலமாக மேலிருந்து கீழாக நகர்கிறது என்று நாங்கள் சொல்லும் பொழுது நிரம்பல் கோடு இடமிருந்து வலமாக கீழிருந்து மேலாக நகர்கின்றது. அப்ப அந்த கிராஃபில புள்ளி இ என்பது சமநிலை விலை சமநிலை தொகையை குறிக்கின்றது. இங்கே கேள்விக்கோடு நிரம்பல் கோடும் சந்திக்கின்றன. அதாவது 30 ரூபாயில் கேள்வி தொகை 300 அலகுகளாகவும் அவ்வளவு அலகுகளை நிரம்பல் செய்வதாக அதே 300 அலகுகளும் அமையும். அப்ப இதை நாங்கள் ஒரு சமன்பாடு மூலமாக நாங்க பார்த்தோமே என்று சொன்னால், கேள்வி கோட்டுக்கான சமன்பாடு QD சமன், QD என்றது கேள்வி தொகை 10 - P ஆகவும், QS என்பது நிரம்பல் தொகை 2 சக 2P ஆகவும் தந்திருக்கிறோம். அப்ப சந்தை சமநிலையில இந்த கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமனாக இருக்கும். சந்தை சமநிலையில் QD சமன் QS ஆகும். இதற்கு நாங்க 10 சக P சமன் 2 சக 2P என்று நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்ப அப்படி போட்டோமே என்று சொன்னால் 12 சமன் 3P. 12 சமன் 3P என்றால் சமநிலை விலை 7 ரூபாவாகவும் சமநிலை தொகை 6 அலகுகளாகவும் உள்ளன. அப்ப இது நாட் ரிலேட்டட் டு இந்த கிராஃபோ அட்டவணையோ, இது சமன்பாடு மூலமாக என்னென்று தீர்க்கலாம் என்பதை இங்க காட்டி இருக்கின்றது. அப்ப சமன்பாடு மூலமாக என்னென்று இது தீர்க்கலாம் என்பதை காட்டியிருக்கின்றபடியால் இந்த இந்த இது நாட் ரிலேட்டட் டு இது. ஆனா இதை நீங்கள் என்னென்று இந்த சமநிலை விலை சமநிலை தொகையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதை அறிந்து கொண்டால் காணும். சரி, சந்தை சமநிலையுடன் இணைந்துள்ள கருதுகோள் மிகை கேள்வி என்ற ஒரு சாமான் இருக்கின்றது. அப்ப சந்தை சமநிலையுடன் இணைந்துள்ள கருதுகோள் மிகை கேள்வி என்று ஒன்று உள்ளது. அந்த மிகை கேள்வியை நாங்கள் எப்படி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், ஒரு பொருளுக்கான குறிப்பிட்ட விலையில கேள்வி எழுப்பப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட விலையில அந்த கேள்வியிலும் பார்க்க குறைவாக நிரம்பல் செய்யப்படுமாக இருந்தால் அது மிகை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உதாரணமாக இந்த முதலிருந்த அட்டவணையை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், இப்ப இதுல பாருங்க, இந்த அட்டவணையில இந்த 30 ரூபாய் சமநிலை விலைக்கு கீழே 30 ரூபாய் சமநிலை விலைக்கு கீழே 0 இருந்து 30 ரூபாய் மட்டும் மிகை கேள்வி இருக்கும். மிகை கேள்வி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு 20 ரூபாய் விலை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த 20 ரூபாய் விலையில நீங்கள் ஒரு இன்னொரு கோட்டை கீழ் பார்த்தீங்களே என்று சொன்னால், அது கிட்டத்தட்ட அந்த அட்டவணையில எங்களுக்கு கிளியரா பார்த்துக்கொள்ள 200 400 மண்டி இருக்கும். 200 400 மண்டி இருக்கும். அப்ப 20 ரூபாய் விலையில 200 20 ரூபாய் விலையில 400 இருக்கும் பொழுது, அதாவது நிரம்பல் கோடு 20 ரூபாய் விலையில 200ல தான் நிற்கும். கேள்வி கோடு 20 ரூபாய் விலையில 400ல இருக்கும்.
அப்ப இங்க சமநிலை ஏற்படவில்லை. சமநிலை விலையோ சமநிலை தொகையோ ஏற்படவில்லை. 20 ரூபாய் சமநிலை விலையும் இல்லை, சமநிலை தொகை ஒரு இடமாகவும் இல்லை. அப்ப இந்த நிரம்பல் வந்து 200ஆகவும் கேள்வி வந்து 400ஆகவும் இருக்கும் பொழுது மிகை கேள்வி என்பது இந்த இடைப்பட்ட பிரதேசமாக இருக்கும். அப்ப இங்க மிகை கேள்வி என்பது 200ஆக இருக்கும். அதை நாங்கள் இந்த அட்டவணையில பார்ப்போமாக இருந்தால் பாருங்க, 20 ரூபாய் விலையில கேள்வி தொகை 400ஆகவும் நிரம்பல் 200ஆகவும் இருக்கின்றது. அப்ப நிரம்பலும் பார்க்க கேள்வி கூடுதலாக இருக்கும் பொழுது இந்த கூடுதலாக உள்ள தொகை வந்து 200 வந்து மிகை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். எக்ஸஸ் டிமாண்ட், கேள்வி தொகை கூடுதலாக இருக்கின்றது. இது வந்து எப்பவும் வந்து சமநிலை விலையிலும் பார்க்க குறைவான விலையில தான் இந்த மிகை கேள்வி காணப்படும் என்பதை நாங்கள் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே மாதிரி மிகை நிரம்பல் என்பது இந்த சந்தை சமநிலை விலைக்கு கூடுதலான விலையில வந்து என்ன நடக்கும் என்று சொன்னா, கேள்வி தொகையிலும் பார்க்க நிரம்பல் தொகை கூடுதலாக இருக்கும். அப்ப அப்படியான நேரத்தில் இந்த கேள்வி தொகையிலும் பார்க்க எவ்வளவு நிரம்பல் கூடுதலாக இருக்கிறதோ அந்த மேலதிக தொகையை நாங்கள் சொல்லுவது வந்து மிகை நிரம்பல் என்று. அப்ப இந்த கிராஃபிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 40 ரூபாய் விலையில 200 அலகுகளாக இருக்கும் கேள்வி, ஆனால் நிரம்பல் 400 அலகுகளாக இருக்கும். அப்ப இதுக்கு இடைப்பட்ட இந்த 2 கோட்டுக்கும் இடைப்பட்ட இடத்தை நாங்கள் சொல்லுவது வந்து மிகை நிரம்பல் என்று. அப்ப இதைத்தான் நாங்கள் மிகை கேள்வி மிகை நிரம்பல் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இதை நீங்கள் இதுல வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க, 10 ரூபாய் விலையில கேள்வி தொகை 500ஆகவும் நிரம்பல் தொகை 100ஆகவும் இருக்கும்போது மிகை கேள்வி 400ஆக இருக்கும். 20 ரூபாய் விலையில அதெல்லாம் சமநிலை விலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது 400 கேள்வி அலகுகளாகவும் 200 நிரம்பல் அலகுகளாகவும் மிகை கேள்வி 200ஆகவும் இருக்கும். அப்ப சமநிலை விலையில வந்து மிகை கேள்வியும் இருக்காது, மிகை நிரம்பலும் இருக்காது, சைவராக இருக்கும். ஆனால் 40 ரூபாய் விலையில வந்து கேள்வி தொகை 200ஆகவும் நிரம்பல் தொகை 400ஆகவும் இருந்தால் அது மிகை கேள்வி. அப்ப மிகை கேள்வி இங்க வந்து மைனஸாக இருக்கின்றது. அப்படி மிகை கேள்வி -200 என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்றால் மிகை நிரம்பல். அப்ப இந்த கிராஃபை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு மிகை கேள்வி கோட்டக்கு ரூபமாக இருந்தால் அது இப்படித்தான் இருக்கும். இந்த 30 ரூபாய்க்கு பிறகு இல்லாட்டா முதல் அந்த விலைக்கு பிறகு 30 ரூபாய்க்கு விலைக்கு பிறகு என்று சொன்னால் அதுக்கு மேல 30 ரூபாய் விலைக்கு மேல 40-50 ரூபாய் என்று போகும் பொழுது அது வந்து மைனஸாக இருக்கும். அதுவே வந்து எங்களுக்கு இந்த YHக்கு அங்கால போயிரும், இடப்பக்கம் போயிரும். மிச்ச இடங்கள் வந்து எத்தனை ரூபாய் விலையில எவ்வளவு மிகை கேள்வி இருக்கும் என்பதை இந்த கிராஃபிக் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போலத்தான் பாருங்க, மிகை நிரம்பல் என்பது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான். அதை வந்து இந்த அட்டவணையில நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இப்ப கேள்வி வந்து 30 ரூபாய் விலையில பாருங்க 300 அங்க சமநிலை விலையாண்டபடியா மிகை கேள்வியோ மிகை நிரம்பல இல்லோ 0வாக இருக்கின்றது. ஆனா இந்த 30 ரூபாய்க்கு மேல 40 ரூபாயா இருக்கும் பொழுது கேள்வி தொகை 200ஆகவும் நிரம்பல் தொகை 400ஆகவும் இருக்கின்றது. அப்ப கேள்வி தொகையிலும் நிரம்பல் தொகை கூடுதலாக இருக்கின்றபடியால் அந்த வித்தியாசம் வந்து 200 மிக நிரம்பல் அமைகின்றது. அதே போல 50 ரூபாய் விலையில கேள்வி தொகை 100ஆகவும் நிரம்பல் தொகை 500ஆகவும் இருந்தால் 500க்கும் 100க்கும் இடைப்பட்ட தொகை 400 மிகை நிரம்பலாக இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியணும், சமநிலை விலையிலும் குறைவான விலையில வந்து மிகை கேள்வி காணப்படும், சமநிலை விலையிலும் கூடுதலான விலையில வந்து மிகை நிரம்பல் காணப்படும். அப்ப அந்த மிகை நிரம்பல் கோட்டை நாங்கள் கீறுவோமாக இருந்தால் அது வந்து இப்படித்தான் இருக்கும். அப்ப எப்பவுமே மிகை நிரம்பல் சமநிலை விலையிலிருந்து பிறகு விலை கூடும் பொழுதுதான் மிகை நிரம்பல் காணப்படும். அதுக்கு பிறகு உள்ள நிலை வந்து YHக்கு இடப்பக்கமா மைனஸ்ல காணப்படும். ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா மாணவர்கள்? ரைட். மிகை கேள்வியும் மிக நிரம்பலையும் ஒரே வரைபடத்துல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரே முதல்
சமநிலை விலை சமநிலை தொகையில நாங்கள் பார்த்த அதே கேள்விக்கோடு நிரம்பல் கோட்ல இந்த டி என்றது வந்து மிக நிரம்பலாக காணப்படும், என் என்பது வந்து மிகை கேள்வியாக காணப்படும். அப்ப சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றங்கள், சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மாதிரி அமையும் என்பதை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அப்ப கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கும் புள்ளியிலேயே சமநிலை விலை பெறப்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியும். சந்தை விலை என்பது சந்தையின் கேள்வி நிரம்பல் என்பவற்றிற்கேற்ப மாறுபடும். அப்ப கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவுகளை நாங்கள் ஒரு வரைபடத்துல பாப்பமாக இருந்தால், கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவுகளை ஒரு வரைபடத்துல பார்ப்போம். அப்ப ஒரு குறுங்காலத்துல ஒரு பொருளுக்கான கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு விலையிலும் அதிகரிப்பை ஏற்படுத்தி கேள்விக்கோட்டை அதிகரிக்க செய்யும். அப்போ ஒரு பொருளுக்குள்ள ஏற்படுற அதிகரிப்பு வந்து விலையிலையும் அதிகரிப்பு ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு பொருளுக்கான கேள்வியில ஏற்படுற அதிகரிப்பு வந்து விலையிலையும் அதிகரிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். கேள்விக்கோட்டை அதிகரிக்க செய்யும். அப்ப கேள்விக்கோடு என்ன செய்யும்? வலப்பக்கம் நகரும். இந்த வரைபடத்துல பாருங்க, கீழே உள்ள வரைபடத்துல கேள்வி வந்து டில இருந்து D1 ஆக அதிகரிக்கும் பொழுது அதன் விளைவு வந்து Q2ல இருந்து Q2ல இருந்து Q குறைகின்றது. பாருங்க, நிரம்பல்ல எந்த வித மாற்றமும் இல்லை. கேள்வியில மாற்றம் ஏற்படும் பொழுது அது வந்து P இருந்து P1 ஆக அதிகரிக்கின்றது. P இருந்து P1 ஆக சமநிலை விலை அதிகரிக்கின்றது. அப்ப P இருந்து P1 ஆக சமநிலை விலை அதிகரிக்கும் பொழுது பாருங்க, பழைய P என்ற விலையிலேயே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதில் ஏற்படும் அதிகரிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா Q2 என்ற அளவுக்கு அது அதிகரிக்கின்றது. அந்த கேள்வி தொகை Qல இருந்து Q2 மட்டும் அந்த கேள்வி தொகை அதிகரிக்கின்றது. அப்படி அதிகரிக்கும் பொழுது சமநிலை விலை என்ன நடக்கும் என்று சொன்னால், அதே நிரம்பல் கோட்ல Q1ல தான் சமநிலை அடையும். ஆனால் கேள்வி வந்து Qல இருந்து Q2 ஆக அதிகரிக்கின்றது. அப்ப இதுல வந்து இதைத்தான் இதுல கீழையும் சொல்லி இருக்கின்றேன். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமநிலை விலை கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பால எப்படி மாறுகின்றது என்று உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கேள்வி வந்து குறைவடையும் பொழுது என்ன மாதிரி குறைவடைகின்றது என்று பாருங்கள். சமநிலை விலை முதல் P ஆக இருக்கின்றது. அதாவது டியும் எஸும் சந்திக்கும் இடம் Pயும் Qவும். P தான் சமநிலை விலை, Q தான் சமநிலை தொகை. ஆனா கேள்வி வந்து D1 ஆக குறையும் பொழுது புதிய சமநிலை விலை P1 ஆக அமைகின்றது. அப்ப கேள்வி வந்து குறைவடைவது வந்து Qல இருந்து Q2 ஆக குறைவடைகின்றது கேள்வி தொகை. ஆனால் புதிய சமநிலை விலை P1 Q1 ஆக அமையும். அப்ப அதே மாதிரி இப்ப நாங்கள் ஒவ்வொரு கம்பினேஷனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான், ஒவ்வொரு கம்பினேஷனை பார்க்கின்றோம். அதே மாதிரி நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு, நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவுகளை நாங்கள் பார்ப்போம். குறுங்காலத்தில் ஒரு பொருளின் நிரம்பல் அதிகரிக்குமாயின் அப்பொருளின் விலையில் குறைவு ஏற்படும். நிரம்பல் அதிகரிக்குமாயின் அப்பொருளின் விலையில் குறைவு ஏற்படும். இதனால் கேள்வி தொகையில் ஒரு அதிகரிப்பு ஏற்படும். அப்ப இவ்வரைபடத்தில் ஒரு வரைபடம் ஒன்று இருக்கின்றது. இதுதான் அந்த வரைபடம். நிரம்பல் வந்து நிரம்பல் அதிகரிக்கின்றது. நிரம்பல் அதிகரிக்கின்றது என்றால் என்ன நடக்கும்? S1 என்று வலப்புறம் நகரும். S1 என்று வலப்புறம் நகர்வதால சமநிலை விலை முதல் Pயும் Qவுமாக இருந்தது. அதே கேள்விக்கோட்ல நிரம்பல் அதிகரிக்கும் பொழுது விலை வந்து P1 ஆக குறைவடைந்திடும். ஆகவே நிரம்பல் குறைவடைந்தது அதிகரித்தது வந்து Qல இருந்து Q2 மட்டும். ஆனால் சமநிலை விலையும் சமநிலை தொகையும் P1 Q1 ஆகத்தான் அமைந்து காணப்படும்.
அப்ப நிரம்பல்ல குறைவு ஏற்பட்டதுன்னா என்ன நடக்கும் என்று சொன்னால் இது வந்து இந்த நிரம்பல் கோடு ரெண்டும் ஒரே மாதிரி அமைய வேண்டும் பிள்ளைகள். ஆனா எந்த கிராஃப் நான் கீறும் பொழுது இந்த எஸ்ன்றது ஒரு ஷேப்பாயும் S1 ஒரு ஷேப்பாயும் போயிட்டு, ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நீங்க அந்த தாற்பயத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஆனால் ரெண்டும் ஒரே சமச்சீராக இருந்தால் நன்றாக இருக்கும். S1க்கு ஏற்ற மாதிரியே எஸ்ஸும் இருக்கிற மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. அப்ப இங்க ஆரம்பத்துல வந்து PQவாகத்தான் இருந்தது சமநிலை விலை சமநிலை தொகை. நிரம்பல் குறைவடைந்தவுடன் P-லிருந்து P1ஆக சமநிலை விலை அதிகரிக்கின்றது, Q1ஆக சமநிலை விலை சமநிலை தொகை குறைவடைகின்றது. ஆனால் உண்மையிலேயே நிரம்பல் குறைஞ்சது Q-லிருந்து Q2 மட்டும். அதே சமயம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்க. இப்ப நாங்கள் கேள்வி கூறுறதை பார்த்தோம், கேள்வி குறைகிறத பார்த்தோம். அந்தந்த நேரத்துல நிரம்பல்ல மாற்றம் இருக்கு இல்ல. அப்புறம் நிரம்பல் கூறுறதை பார்த்து நிரம்பல் குறைகிறத பார்த்தோம், அந்தந்த நேரத்துல கேள்வியில மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஆனால் ரெண்டுமே ஒரே அளவுல மாற்றம் அடையும் பொழுது ஒரே அளவாக அதிகரிக்கும் என்றா சமநிலை விலையில எதுவித மாற்றமும் ஏற்படாது. உதாரணமா இங்க பாருங்க, கேள்வி D-ல இருந்து D1 ஆக கொடுக்கின்றது, நிரம்பல் S-ல இருந்து S1 ஆக கொடுக்கின்றது அதே அளவில். அப்ப சமநிலை விலையில எதுவித மாற்றமும் இருக்காது, சமநிலை தொகை கூடும். ஏண்டா ரெண்டுமே கூடினபடினா ஒரே அளவால் ரெண்டுமே கூடுகின்றபடியா சமநிலை தொகை மாற்றம் அடையும், ஆனால் சமநிலை விலையில் மாற்றம் ஏற்படாது. அப்ப ஒரு பொருளுக்கான கேள்வியானது அதன் நிரம்பல் தொகையிலும் பார்க்க கூடுதலாக அதிகரிக்குமா? இப்ப வேறங்க இந்த கம்பினேஷன். ஒரு பொருளுக்கான கேள்வியானது நிரம்பலும் கூடுது, கேள்வியும் கூடுது, ஆனா கேள்வி கூடுறது கூடுதலாக இருக்கின்றது. பாருங்க இங்க கேள்வி கூடுறது வலது பக்கம் நகர்றது கூடுதலாக இருக்கின்றது, இது நிரம்பல் குறைகின்றதா? இல்லாட்ட நிரம்பல் கூடுகின்றது என்று சொல்லிக் கொள்வோம். இந்த அம்புக்குரிய மற்றவளம் போடுங்க, இந்த அம்புக்குரிய மற்றவளம் போடுங்க, மேல உள்ளது S1 கீழே உள்ளது S1 போட்டுக்கொள்ளும். அப்படி என்ன அந்த முழு படமும் மாறும். அதால நீங்கள் இதை திருத்தி கொள்ளுங்க. ஒரு பொருளுக்கான கேள்வியானது அதன் நிரம்பல் தொகையிலும் பார்க்க கூடுதலாக அதிகரிக்குமாயின் பதிலா போடுங்க, கேள்வி அதிகரிக்கின்றது ஆனால் நிரம்பல் குறைவடைகின்றது. இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. நான் இதுக்காக உங்களுக்கு ஒரு படத்தை உங்களுக்கு இதுல கீறி காட்டுகின்றேன். தெரியாதவர்கள் சொல்லுங்க. அப்ப இது டிஎஸ், இது டி. இப்ப கேள்வி அதிகரிப்பு கூடுதலாக இருக்கின்றது, இது D1. நிரம்பல் அதிகரிக்கின்றது தான், ஆனா நிரம்பல் வந்து குறைவாக அதிகரிக்கின்றது. சரி, அப்ப இந்த டியும் எஸ்ஸும் சந்தித்த இடம் வந்து முதல் இருந்த சமநிலை விலை சமநிலை தொகை. சிம்பிளா நான் சொல்றேன். நிரம்பல் அதிகரிச்சதுக்கு என்ன, அதிகரிப்பு வீதம் குறைவண்டபடியால பாருங்க Q1 எப்படியோ கூடித்தான் இருக்கின்றது, ஆனா விலை வந்து கூடும். அப்ப கேள்வி முதல் பார்த்தோம், கேள்வி அதிகரிப்பு வீதமும் நிரம்பல் அதிகரிப்பு வீதமும் சமனாக இருக்குமாக இருந்தால் விலையில் மாற்றம் இருக்கிறார், சமநிலை விலையில் மாற்றம் இருக்கின்றது, சமநிலை தொகை கூடியிருக்கும். ஆனால் கேள்வி அதிகரிப்பினும்பாக நிரம்பல் அதிகரிப்பு குறைவாக இருக்குமாக இருந்தால் விலை அதிகரித்து காணப்படும், தொகை கட்டாயம் அதிகரிக்கும், விலையும் அதிகரிக்கும் என்றதுதான் உண்மை. அதை இந்த படத்தை அதுக்கேற்ற மாதிரி திருத்தி விட்டீங்களா சரி, அந்த பாயிண்ட்டுக்குரிய படம் இப்படியாகத்தான் வரும்.
அடுத்தது பாருங்க, ஒரு பொருளுக்கான இதுதான் அந்த படம். ரெண்டாவது, ஒரு பொருளின் நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகை அதிகரிப்பிலும் பார்க்க கூடுதலாக இருப்பின் சமநிலை விலையானது குறைவடைவதுடன் அதன் சமநிலை தொகையானது அதிகரித்து காணப்படும். அப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, நிரம்பல் நல்லா கூடி இருக்கின்றது, வலப்பக்கம் நகருகின்றது, கேள்வி சின்னனாத்தான் கூடி இருக்கின்றது. அப்ப ஆரம்ப சமநிலை விலை தொகை இந்த பியும் கியூவும். இப்பொழுது கேள்வியும் கூடிட்டு நிரம்பலும் கூடிட்டேக்க புது கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கிற இடம் இந்த புள்ளி P1 Q1. அப்ப P இருந்து P1 ஆக குறைவடைந்து காணப்படும் விலை தொகை எப்படியோ அதிகரிக்கும். அப்ப இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது நுகர்வோர் மிகை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, கன்சியூமர் சர்ப்ளஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப உண்மையின்படி இங்க பாருங்க, இந்த கோட்டில் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, இது நிரம்பல் கோடு, இது கேள்வி கோடு. சமநிலை விலை பியும் கியூவிலையும் காணப்படுகின்றது, பியிலையும் கியூவிலையும் சமநிலை விலையும் தொகையும். ஆனா நீங்கள் கவனிச்சு பாருங்க, இது நாங்கள் அந்த பழைய அட்டவணையை பார்ப்போம், 30 ரூபாயும் 300 தொகையும் மட்டும் வச்சுக்கொள்வோம். இப்ப கேள்வியை மட்டும் எடுங்கோ, இந்த கோடு போட்ட ஏரியாவை நீங்கள் பாருங்கோ, இந்த சமநிலை விலை 30 ரூபாயும் தொகை 300ஆக இருந்ததுக்கு என்ன, இந்த கேள்வி கோட்டுண்ட இவ்வளவு தூரத்துக்கும் 35 ரூபா 31 ரூபா அப்படி இப்படின்னு சொல்லி இது கிட்டத்தட்ட 60 ரூபா மட்டும் நுகர்வோர் இருக்கணும் வாங்குறதுக்கு. ஆனா கொஞ்சம் தொகையைத்தான் வேண்டுவினும். உதாரணமா இதுல 60 ரூபாய் P1ன்றது 60 ரூபாயாண்டு வச்சுக்கொண்டா அந்த இடத்துல சைபராக இருக்கும் கேள்வி. அப்ப P என்றது 30 ரூபாய்னு சொன்னா இந்த 30 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் இடையில சமநிலை தொகைய அந்த கேள்வி கோட்டுல சுட்டி காட்டாட்டாலும் இந்த அளவு தொகைகளை வாங்குறதுக்கு நுகர்வோர் இருக்கணும். அதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா எனக்கு சொல்லுங்க. இதுல இந்த அளவு தொகையை வாங்குறதுக்கு இதுக்குள்ள நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கணும், இந்த விலைகள்ல இந்த சமநிலை தொகையிலும் பார்க்க குறைவா வாங்குறது. அப்ப அத கிராஃபில பார்த்தோமேண்டா P1EP என்ற ஏரியா தான் அது. P1EP என்ற ஏரியா அந்த ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்துல அந்த விலையில நுகர்வோர் அவ்வளவு பொருட்களை வேண்டக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கொள்வன விலை உள்ள ஆக்கள் இருக்கணும். ஆனால் சமநிலை விலை 30 ரூபாயில பேலன்ஸ் பண்ணபடியால் அந்த நுகர்வோர் அந்த விலைக்கு வேண்ட மாட்டினம். ஆனா அவையிட்ட அந்த பர்ச்சேசிங் பவர் இருக்கின்றது. அதைத்தான் நுகர்வோர் மிகை என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்போ விற்பனையாளர்களோ உற்பத்தியாளர்களோ ஏதோ ஒரு வகையில இந்த நுகர்வோர் மிகைய மிஸ் பண்ணினம் என்றதுதான் உண்மை. இதுக்குள்ள இருக்கிற நுகர்வோருக்கு கூடுதலான காசு கொடுத்து வேண்ட முடியாத ஒரு சூழ்நிலை சந்தை சமநிலை 30 ரூபாயில பேலன்ஸ் பண்ணபடியா உற்பத்தியாளருக்கு வருது இல்லை. அப்ப அதைத்தான் இதுல நாங்க நோட்ஸ்ல சொல்லி இருக்கிறோம், நீங்கள் பாருங்க. அப்ப இது இப்படியான ஆக்களை கூடுதலான விலை கொடுத்து அந்த பொருட்களை விற்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் பிறகு படிச்சிருப்பீங்க, ஏலெவல்ல படிச்சிருப்பீங்க. படிச்சு யாராவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க அது என்னன்னு. அது ஏதோ ஒரு வகையில நுகர்வோர் இப்படியான கஸ்டமர்ஸுக்கு கூடுதலான விலையில அதுகளை வித்து விட்டுருவாங்க. அதை நீங்க யாராவது படிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்க, டைப் பண்ணி மெசேஜ்ல போட்டு விடுங்க. அடுத்தது உற்பத்தியாளர் மிகை. அப்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னன்னு சொன்னால், உற்பத்தியாளர் என்ன செய்வினம் என்று சொன்னால், தங்களோட உற்பத்தி பொருட்களை குறைந்த விலையிலையும் நிரம்பல் செய்யறதுக்கு கொஞ்சம் தொகைகள் இருக்கின்றது. குறைந்த விலையில, அதாவது சமநிலை விலையிலும் பார்க்க குறைவான தொகை விலையில.
குறைந்த தொகைகளை விற்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு வகையில இந்த சமநிலை விலை என்பது 30 ரூபாய், நான் இந்த பழைய உதாரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 30 ரூபாய் வந்தபடியா 300 ரூபாய் சமநிலை தொகை என்றபடியா அந்த இடத்துலதான் உற்பத்தியாளர் பொருட்களை நிரம்பல் செய்து கொண்டிருக்கிறார். 300 பொருட்களை 30 ரூபாய்க்கு. ஆனா 29 ரூபாயிலோ 28 ரூபாயிலையோ சைபர் விலையில நிரம்பல் செய்ய மாட்டினோம். ஆனா அந்த 300க்கும் குறைவான தொகைகளை சைபர்ல இருந்து 30 ரூபாய் மட்டும் இதென்று கொண்டு இருப்பினோம், நிரம்பல் செய்ய தயாராக இருப்பினோம். ஆனா சமநிலை விலை 30 ரூபாயில போனபடியா அந்த அந்த விலையில பொருட்களை வாங்குறதுக்கு நுகர்வோருக்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகின்றது. அப்ப அந்த ஏரியாவை நாங்கள் சொல்றது உற்பத்தியாளர் மிகை, ப்ரொடியூசர்ஸ் சர்ப்ளஸ். பாருங்க, இந்த நிரம்பல் கோடு 5 ரூபாயில இருந்து தான் துவங்குது. அதாவது 5 ரூபாய் விலையில ஒரு பொருளையும் நிரம்பல் செய்ய மாட்டினோம், 6 ரூபாய் விலையில ஒரு பொருள், 7 ரூபாய் விலையில 2 பொருள் இப்படியே போய் 30 ரூபாய் விலையில 300 பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது இந்த 30 ரூபாய் விலைக்கும் என்ற சமநிலை நிலைக்கும் அந்த ஆரம்ப பாயிண்ட் P1க்கும் இடையில் உள்ள அந்த ஏரியா உற்பத்தியாளர் மிகை என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இதை நீங்கள் விளங்கி கொண்டீங்களா? சரி, எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அப்ப இதை சொல்றது நுகர்வோர் மிகை என்று. அப்ப இவ்வளவு நேரம் நாங்க சமநிலை விலை தொகை, நிரம்பல் கோடு, கேள்வி கோடு கூடும் பொழுது, இல்லாட்டா 2 கூடும் பொழுது, இல்லாட்டா 1 கூடி 1 குறையும் பொழுது என்ன மாதிரி இந்த சமநிலை விலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது நாங்கள் பார்த்தோம். அப்ப இந்த சந்தையில சமநிலை விலை தொகைகள் இருக்கும் பொழுது, சந்தையில அரசாங்கத்தின் தலையீடு இருக்கும் பொழுது, அரசாங்கத்தின் தலையீடு வந்தது என்று சொன்னால் அது என்ன மாதிரி சந்தை சமநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப முதலாவது அரசாங்கம் என்ன மாதிரி சந்தையில தலையிடும் என்று சொன்னால், முதலாவது நேரில் வரி என்றொன்று விதிக்கும். நேரில் வரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் பிரதான வருமானமாக காணப்படுவது அதன் வரி வருமானம். வரி என்றால் என்ன? பொதுமக்கள் மீது ஏதோ ஒரு வகையில அரசாங்கம் தான் ரன் பண்ணணும், தான் தன் வேலையை செய்யணும், எனக்கு வருமானம் வேணும் என்று ஏதோ ஒரு வகையில பொதுமக்களிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட காசை எங்களுக்கு தாங்கன்னு கேட்டு எடுப்பது வரி வருமானம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படியான வரி 2 வகைப்படும். நேர்வரி, நேர நாங்கள் அந்த ஒரு ஆளுக்கு நேரடியாக விதிப்போமாக இருந்தால் அதை நேர்வரி என்று சொல்லுகின்றோம். டிரெக்ட் டேக்ஸ் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக நான் 1000 ரூபாய் உழைக்கின்றேன் என்று சொன்னால் என்னில் ஒரு 10% 100 ரூபாவை டாக்ஸ் கட்ட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுது என்று சொன்னால், உள்நாட்டு டிரைவரை திணைக்களத்தின் மூலமாக உங்களது வருமான வரி 10% வருமானத்திலே 1000 ரூபாய் நான் மாதம் உழைச்சா அதுல 100 ரூபாயை நான் வரியாக கட்ட வேண்டும். அது நேர் வரி. நேரில் வரி என்பதுதான் இந்த மறைமுக வரி. மறைமுக வரி என்றால் என்ன? அந்த நுகர்வோர் மீது, அந்த சிட்டிசன் மீது, பிரஜை மீது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக வரியை விதிப்பது. மறைமுகமாக வரி விதிப்பது என்ன? நாங்கள் வேண்டுற பொருட்கள்ல வரியை விதிச்சு போட்டு அரசாங்கம் இருக்கும். அப்ப நாங்கள் வேண்டுற பொருட்கள் மீது அரசாங்கம் வரியை விதிச்சா என்ன நடக்கும்? அங்க பொருளுக்கான விலை கூடிடும். அப்ப பொருளுக்கான விலை கூடினேண்டா அங்க சந்தை சமநிலையில என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் என்றது பாக்குறதா இந்த விஷயம். உதாரணமா சீனி 100 ரூபாய் விற்குதுன்னு சொன்னா அதுக்கு 10 ரூபாய் அரசாங்கம் இன்றைக்கு டேக்ஸ் விதிக்குதுன்னு சொன்னா சீனியின் விலை 110 மாறும். ஆனா நாங்கள் ஒரே அடியா சொல்லல 110 மாறுகின்றது ஆண்டு. ஏன்னு சொன்னா 10 ரூபாய் அரசாங்கத்துக்கு நுகர்வோன் விற்பனையாளன் கொடுக்கணும், உற்பத்தியாளன். அப்ப 100 ரூபாய்க்கு தன்னால விற்கல, தண்ட விலை 100 ரூபாய், தான் கொடுக்குற விலை 100 ரூபாய், 10 ரூபாய் அரசாங்கத்தின் வரி என்னன்னு 110 ரூபாய்க்கு தான் விற்பான். அப்படி 110 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அந்த சமநிலை விலை தொகைகள்ல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது என்பதை பார்க்கிறது தான் இது. அப்ப மறைமுக வரி ஒன்று ஒரு பொருளின் மீது அரசாங்கம் விதிக்குமானால் அதன் உற்பத்தி செலவு அதிகரித்து அதன் மூலம் உற்பத்தியாளர் நிரம்பலை குறைக்க முயல்வர். இதனால் நிரம்பல் கோடு குறைவடையும்.
மறைமுக வரியை அரசாங்கம் விதிக்கும் போது அதன் சுமையை நுகர்வோர் மட்டுமில்லை, சில நேரங்களில் உற்பத்தியாளரும் சுமக்க வேண்டிய தருணங்கள் உள்ளன. அப்ப இந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளணும். மறைமுக வரியை அரசாங்கம் விதிக்கும் போது அதன் சுமையை நுகர்வோர் மட்டுமில்லை, சில நேரங்களில் உற்பத்தியாளரும் சுமக்க வேண்டிய தருணங்கள் உள்ளன என்பது எதன் அடிப்படையில் என்று சொன்னா அந்த பொருள் என்ற கேள்வி நிகழ்ச்சியின் அடிப்படையில தான் அது நடக்கும். அந்த பொருள் கேள்வி நிகழ்ச்சியின் அடிப்படையில் தான் அது நடக்கும். அப்ப ஒரு அலகுக்கான வரி விதிக்கும் போது 5 ரூபாய் வரியை ஒரு பொருளுக்கு அரசாங்கம் விதிக்கிறது என்று சொல்லுவோம். அப்ப வரிக்கு முன்பு ஒரு பொருளின் விலை 10 ரூபாய் என்று வச்சுக்கொள்ளும். ஒரு நெருப்பட்டி என்று சொல்லுவோம். ஒரு நெருப்பட்டி வரிக்கு முன்னிய விலை 10 ரூபாய் இருக்கும் பொழுது நிரம்பல் 10 ரூபாயாக இருக்கின்றது. அப்ப வரிக்கு பின்னிய விலை 15ஆக மாறுகின்றது. ஏனென்னா அந்த பொருளுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன், அரசாங்கம் 5 ரூபாய் வரியை விதிக்கின்றது. இந்த வரி அலகுக்கான வரி, ஒரு அலகுக்கான வரி. அதே மாதிரி இன்னொரு பொருளுக்கு வரிக்கு முன்னிய விலை 15 ரூபாயாக இருக்கும் பொழுது நிரம்பல் 20ஆக இருக்குமாக இருந்தால் வரிக்கு பின்னிய விலை 20ஆக இருக்கும். அப்படி 5 ரூபாயை கூட்டும் பொழுது வரிக்கு பின்னிய விலையை எங்களால பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இங்க பாருங்க, 5 ரூபாய் அதிகரிப்பு 5 ரூபாயா இருக்கும் என்று சொன்னால் இங்க பாருங்க என்ன நடக்கும். அப்ப இங்க PEQ என்பதுதான் சமநிலை விலை தொகை, சமநிலை E என்றது புள்ளியாக இருக்கின்றது. கேள்விக்கோடு பாருங்க M என்ற இடத்திலிருந்து துவங்குது, இங்க N என்ற இடத்திலிருந்து துவங்குறது நிரம்பல் கோடு. அப்ப இந்த அதிகரிப்பு 5ஆக இருக்கும் பொழுது பாருங்க அந்த பொருள் விலை புது விலை உங்களுக்கு சொல்லிட்டேன் தானே, புது விலையில தான் அந்த நிரம்பல் இருக்கும். ஒரே நிரம்பல் தான், இந்த விலையில இப்படி இருக்கும், இந்த விலையில இப்படி இருக்கும். அப்ப அந்த கேள்வி நிரம்பல் கோடு குறைகின்றது. நிரம்பல் கோடு குறைகின்றது என்பதன் அர்த்தம் என்னன்னா கூடுதலான விலை கூடுகின்றது என்றான் அர்த்தம். அப்ப புதிய சமநிலை விலை சமநிலை தொகை என்பது இந்த PC ஆக இருக்கின்றது, புதிய தொகை என்பது QS ஆக இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருக்குமாக இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க. PC QS. அப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் இதையும் ஒருக்க அப்ளை பண்ணி பார்ப்போம். நுகர்வோர் மிகை, முதல் நுகர்வோர் மிகை எவ்வளவாக இருந்தது? விலை அதிகரிக்கும் முதல் PME ஆக இருந்தது. இப்ப புது சமநிலை விலை PC ஆக வந்தோன்னா நுகர்வோர் மிகை அதாவது மிகை நுகர்வோர் கன்சியூமர் சர்ப்ளஸ் என்பது PCMA ஆக மாறிவிட்டது, சின்ன சர்க்கிளாக மாறிவிட்டது. அப்ப இதுக்கு முதல் உற்பத்தியாளர் மிகை என்பது PEN ஆக இருந்தது. இப்பொழுது உற்பத்தியாளர் மிகை என்பது இங்க வந்துட்டது இல்ல, PCAP ஆக இருக்கும். அடுத்தது இப்போ ஒரு அலகுக்கான வரி விதிச்சா எப்படி என்று பார்த்தோம். இப்போ ஒரு வீதத்தை அரசாங்கம் ஒரு வீதத்தை விதிக்கின்றது வரியாக. அப்போ ஒரு வீதம் என்றா 20 வீத வரியை ஒரு பொருளின் மீது அரசாங்கம் விதிக்கின்றது என கொள்வோம். அப்ப 20 வீத வரியை ஒரு பொருளின் மீது அரசாங்கம் விதிக்குதுன்னா வரிக்கு முந்திய விலை 10, 20, 30, 40, 50 என்று சொன்னால் வரிக்கு விதிய விலை 20 வீதம் 10, 12 ரூபாயா இருக்கும், 20 ரூபாய் 24 இருக்கும், 30, 36 இருக்கும். ஒரு ப்ரொபேஷனேட்டின் அடிப்படையில தான் இது கூடும். அதாவது விலை கூடவாக இருந்தால் வரி கூடவாக இருக்கும். பாருங்க, இங்க வரி 2 ரூபாயா தான் இருக்கின்றது, இங்க 10 ரூபாயா மாறிவிட்டது வரி. ஆனால் 2 நேரத்திலேயும் நிரம்பல் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க, 5, 10, 15, 20, 25. அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு கிராஃபை கீறுவீங்களாக இருந்தால் இந்த S என்ற கோடு முதல் இப்படி இருந்தது, பிறகு இப்படி போயிடும். அந்த கேப் விலை கூட கூட கேப் கூடவாக இருக்கும். ஏனென்றால் ஒரு வீதாசாரத்தில் வரி விதிக்கப்படுவதால். அரசாங்கம் வரியை பொருளுக்கு வரி மீதத்தில் அமல்படுத்தும் போது அதிக விலைக்கான பொருட்களின் நிரம்பலானது குறைந்த விலைக்கான பொருட்களின் நிரம்பலிலும் கூடுதலாக இருக்கும்.  . 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
அப்போ நாங்கள் எங்களோட சுகத்துக்காக ஒரு அலகுக்கான வரியின் விளைவுகளை பார்ப்போம். ஏனென்றா வீதத்துல நாங்கள் வரியை பார்த்தோமே என்று சொன்னால் அந்த கிராஃப்ஸ் ஒரு ஆங்கிள் மாறி இருக்கும், எங்களுக்கு அதை பார்த்து கொள்றது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு அலகுக்கான வரி விதிக்கப்படும் போது நாங்கள் முதல் பார்த்த கிராஃபியை பிறகும் பார்க்கின்றோம். அப்ப இப்ப பாருங்க, இந்த கிராஃபை நாங்கள் பார்ப்போம். இதனால் அந்த அலகுக்கான வரி அளவினால் நிரம்பல் கோடு இடதுபுறம் நகரும். அப்ப இது வரைபடத்தில் ஏபிசி ஆன அளவாக இருக்கும். அப்ப இந்த நிரம்பல் கோடு குறைந்ததால ஏபிசி இல்லாட்ட ஏசி என்ற அளவு நிரம்பல் குறைஞ்சிருக்கண்டும் நாங்கள் எடுக்கலாம். ஏசி என்ற அளவு, அதாவது பிசி பிபி என்ற அளவுல விலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. சந்தை சமநிலை விலை வரியினால் அதிகரிக்கப்படும் போது நுகர்வோரும் புதிய விலையான பிசியை ஏற்றுக்கொள்வர். ஆனால் வரியின் பின்னர் நிரம்பல் செய்யும் உற்பத்தியாளரின் விலை பிபியாக இருக்கும். இதற்கமைய பிபிபிசி என்ற பகுதியான வரியை உற்பத்தியாளர் தாங்கிக் கொள்வர். அப்ப இங்க ஒண்ட பாருங்கோ, இந்த விலையை நாங்கள் நிரம்பல் குறைவடைந்து விலையை அதிகரிக்கும் பொழுது அதே கேள்வி கோட்டில தான் சமநிலை விலை தொகை தீர்மானிக்கப்படுவதால ஏதோ ஒரு வகையில நுகர்வோரால வாங்கப்படுற அளவு கியூல இருந்து கியூஎஸ்ஆ குறைகின்றது. நுகர்வோரால வாங்கப்படுற அளவு குறையும் பொழுது உற்பத்தியாளரும் தங்களுடைய நிரம்பல் செய்யும் அளவை குறைக்கின்றனர். அப்ப அப்படியான நிலையில வந்து நீங்கள் நினைக்கின்றீர்களா 5 ரூபாய் விலை அதிகரிப்பு நடக்கும் பொழுது அதே 5 ரூபாய் வந்து நுகர்வோர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த வரைபடத்தின்படி இல்லை. உதாரணமாக நாங்க இதை பார்த்தமாக இருந்தால் 10 ரூபாயா இருக்கும் பொழுது நிரம்பலும் 10 ரூபாய், வரிக்கு பின்னிய விலை 15 ரூபாயாக மாறுகின்றது. ரைட்? அப்ப இதுல நாங்கள் சொல்லுவோம், இதுல 10 ரூபாயாக நிரம்பல் இருக்கும் பொழுது விலை இருக்கும் பொழுது நிரம்பல் தொகையும் 10 ரூபாயாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இதுல எங்கேயாவது இருக்கிறது 5 ரூபாய் விலை அதிகரிப்பாலதான் இவ்வளவு கூடி இருக்கின்றது, இதுல இருந்து இஞ்சளவு கூடி இருக்கின்றது. ஆனா இவ்வளவும் 5 ரூபாய் விலை அதிகரிப்பு இல்லை. ஆனா 5 ரூபாய் விலை அதிகரிப்பு என்ற விளைவால பியில இருந்து பிசி மட்டும் போயிட்டுது. அப்ப உண்மையின்படி என்னன்னு சொன்னால் இந்த பியில இருந்து பிசி என்பது 5 ரூபாய் அலகு வரி விதிக்கப்பட்டதுக்கு என்ன நாங்கள் சொல்லுவோம் 12.5 ரூபாய் தான் அந்த பிசி எண். சமநிலை விலை வந்து 12.5 ரூபாயாகத்தான் முடிந்திருக்கின்றது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, 10 ரூபாய் இருந்தது 12.5 ரூபாயாக போயிட்டுது என்று சொன்னால் 2.5 ரூபாய் தான் விலை கூடி இருக்கின்றது. ஆனா அலகுக்கான வரி 5 ரூபாய். அப்படி என்றா உண்மையான மற்ற 2.5 ரூபாய் அங்க இந்த பியில இருந்து பிபி. அப்ப உண்மையின்படி பிபியில இருந்து பிசி மட்டும்தான் அந்த டேக்ஸ் அமௌண்ட் இருக்கின்றது. அதிலே புதிய சமநிலை விலை பிசியாக போனபடியால் அதுல 2.5 ரூபாயத்தான் நுகர்வோர் தாங்கினம், மிச்ச 2.5 ரூபாய உற்பத்தியாளர் தாங்கினம். ஏனென்று சொன்னா இந்த கேள்வியின் நிகழ்ச்சி காரணமாக, இந்த நிரம்பலின் நிகழ்ச்சி காரணமாக. அப்ப இது ஒரு உதாரணம் மட்டுமே. அப்ப நாங்க நினைக்க கூடாது எல்லா பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும் பொழுது அது நுகர்வோர் தான் முழு காசையும் தாங்கினம் உண்டு. சில பொருட்களுக்கு உற்பத்தியாளனும் தாங்க வேண்டி இருக்கும். அது எப்படிப்பட்ட பொருட்கள் என்று சொன்னால் ஆடம்பர பொருட்கள். உதாரணமாக இந்த கிராஃப் வந்து அரிசியின் கிராஃப் என்று சொன்னால் இப்படி 2.5 ரூபாயா நாங்கள் தாங்க வேண்டி இருக்காது, உற்பத்தியாளன் 2.5 ரூபாயா தாங்க வேண்டி இருக்காது. பெரும்பாலும் உற்பத்தியாளன் வந்து 50% தாங்கி கொண்டு எங்கள்கிட்ட 4.5 ரூபாயை சார்ஜ் பண்ணி இருப்பான். ஏனென்றா நுகர்வோர் நாங்கள் வந்து குவான்டிட்டியை குறைக்க மாட்டோம், தொகையை குறைக்க மாட்டோம்.
அதைத்தான் நாங்கள் போன கிளாஸ்ல நிகழ்ச்சியில பார்த்தோம். உதாரணத்துக்கு உப்புக்கு டாக்ஸ் விதிக்கப்படும் போது 5 ரூபாய் வரி டாக்ஸ் விதிக்க நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. உப்புக்கு 5 ரூபாய் டாக்ஸ் வரி விதிக்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம் உப்புண்ட கேள்விக்கோடு இப்படித்தான் இருக்கும். கேள்வி நிகழ்ச்சி 5 ரூபா 100 கிராம் உப்பு 5 ரூபாயில 100 அலகுகளை வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வரி விதிக்கப்பட்டு அது 5 ரூபாய் வரி விதிக்கப்பட்டு 10 ரூபாய் மாறும் என்று சொன்னால் அதே அளவுதான் நாங்கள் கொள்வனம் செய்து கொண்டிருப்போம். அப்ப அதன் அர்த்தம் என்ன? சப்ளை கர்வ் இப்படி இருந்தது, இப்படி போய் இருக்கும். இதுதான் அந்த வரி. அப்ப முழு காசையும் நுகர்பவர்கிட்ட இருந்து அந்த உற்பத்தியாளர் எடுப்பான். என்று சொன்னா இது மிகவும் அத்தியாவசியமான பொருள். உங்களுக்கு தெரியுதோ தெரியல. இப்படியான ஒரு கேள்விக்கோடாக இருக்குமாக இருந்தால் வரி விதிக்கப்படும் பொழுது இதுவும் 5 ரூபான்னு வச்சுக்கொள்ளும். இது கேள்விக்கோடு. பாருங்க, இந்த குவான்டிட்டி குறைகிறது மிகவும் குறைவாக இருக்கும். இந்த விலை அதிகரிப்பு கூடுதலாக இருக்கும். அப்ப இங்க 5 ரூபாய் அதிகரிப்பை பாருங்க, நுகர்வோன் தாங்கிறது கூடுதலாக இருக்கும். உற்பத்தியாளன் தாங்கிறது, உதாரணத்துக்கு நுகர்வோன் தாங்கிறது 4 ரூபாயாக இருக்கும், உற்பத்தியாளன் தாங்கிறது 1 ரூபாயாக இருக்கும். ஏனென்றா இந்த கேள்வியில நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைந்த நிகழ்ச்சி. ஒன்றுக்கு குறைந்த நிகழ்ச்சின்னா இந்த உப்பு சொன்னா இதை அரிசி என்று சொல்லலாம், அதாவது அவசியமான பொருட்கள். அப்ப இந்த ஒன்றுக்கு குறைந்த நிகழ்ச்சி என்றதை நாங்கள் என்னன்னு பார்க்க, இந்த ஸ்லோப் கோடு வையத்துக்கு நெருக்கமாக இருக்கும், சாய்வாக இருக்கும். அப்ப இங்க வரி விதிக்கிறது நல்ல அரசாங்கம். ஏன்னு சொன்னா நுகர்வோர் தங்களோட இதை குறைக்க விரும்ப மாட்டினோம். அதே மாதிரி இங்க அரசாங்கம் வரி விதிச்சா அவ்வளவு காசும் கட்டாயம் கிடைக்கும். இங்க நுகர்வோர் தான் பொறுக்க வேண்டி இருக்கும் கொஞ்சத்தான். அதனால நுகர்வோர் டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டு ஊக்கம் குறைந்து சில வேளை அந்த பொருட்கள்ல உற்பத்தியை குறைக்கவும் செய்வார்கள். வேற ஏதோ இந்த கேள்விக்கோட்டை இது கிடையதற்கு சாய்வாக இருக்கின்றது. அப்ப இதுதான் எங்கட சமநிலை விலை, சமநிலை தொகை என்று சொல்லுவோம். அப்ப அரசாங்கம் வரி விதிக்கும் பொழுது 5 ரூபாய் வரி விதிக்கும் பொழுது நிரம்பல் குறைவடைகின்றது என்று சொல்லுவோம். நிரம்பல் குறைவடையும் பொழுது இங்க பாருங்கள், இந்த பாக்ஸ் பெரிசாக இருக்கும், இந்த பாக்ஸ் சின்னதாக இருக்கும். இந்த சாய்வை இன்னும் கூட்டி இருக்கலாம். ஆனா உண்மையின்படி இந்த பாக்ஸ் பெரிதாகவும் இந்த பாக்ஸ் சின்னனாகவும் இந்த பாக்ஸ் பெரிதாகவும் இருக்கும். சாரி, இது சின்னனாகவும்
இது பெரிதா. அப்ப இது உற்பத்தியாளர் தாங்கள் தாங்குற இடம், இது நுகர்வோர் தாங்குற இடம். இப்ப இதை பொறுத்தமட்ட இது 2 ரூபாயாகவும் இது 3 ரூபாயாகவும் இருக்கும். 5 ரூபாயில நுகர்வோர் தாங்குற 2 ரூபாயாகவும் உற்பத்தியாளர் தாங்குற 3 ரூபாயாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஸ்டோக் வந்து கிடையாச்சுக்கு சாய்வாக இருக்கும். கிடையாச்சுக்கு சாய்வாக இருக்கும் பொழுது அங்கே வந்து நுகர்வோர் தாங்க வேண்டிய கட்டாயம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது வந்து ஆடம்பர பொருளாக இருக்கும். ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சி. ஒன்று கூடிய நிகழ்ச்சின்னா அந்த கேள்விக்கோடு கிடையாச்சுக்கு சாய்வாக இருக்கும். கிடையாச்சுக்கு சாய்வாக இருக்கும் பொழுது நுகர்வோர் தாங்கள் வரியின் இதுல தாங்கிறதிலும் பார்க்க உற்பத்தியாளர் தாங்கிறது வந்து கூடுதலாக இருக்கும். அவை அதைத்தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா இதை வாசிச்சு பார்த்து இதுல சின்ன சின்ன டைப்பிங் பிழைகள் இருக்கலாம். அதுல இன்னொன்று நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த அவர்கள் அதுல சொல்லி இருக்கின்றார் இந்த ஏசிஇ என்ற பகுதி வேற இந்த முக்கோணம் வந்து இந்த வரி விதிப்பால நுகர்வோர் வந்து கேள்வி உற்பத்தியாளர் வந்து நிரம்பல் கோட்டை குறைச்சோன உண்மையிலேயே நாங்கள் நுகர்வோர் கூடுதலாக இதன்று கொண்டிருந்தவையில் இப்ப வந்து தங்களுடைய நுகர்வை ஏண்ட புள்ளிக்கு கொண்டு போனபடியால முந்தியிருந்த நிலை ஈயிலிருந்து மட்டும் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாம போய்விட்டது விலை அதிகரிப்பால. அப்ப அதே வந்து பாருங்க முந்தின நிரம்பல் கோட்ல எந்த விலைக்கு வருதுன்னா அது பிபி என்ற இடம். அப்ப எங்களுக்கு தெரியும் பிசிஏசிபிபி என்றது வந்து வரியின் அளவு. இந்த இது வந்து வரியின் அளவு. ஆனா கவனிச்சு பாருங்க ஏஇசி என்ற ஏரியா வந்து ஏதோ ஒரு வகையில நுகர்வோர் வந்து தங்களுடைய பெனிஃபிட்ஸை இழக்கினம், பெனிஃபிட்ஸை இழந்து கூடுதலான விலைக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டி வருகின்றது. அங்க பெனிஃபிட்ஸ் என்பது குறைந்த விலையில வேண்டக்கூடியதாக இருந்தது, கூடுதலான விலைக்கு வேண்ட வேண்டி வந்துட்டு. அப்ப இதை நாங்கள் சொல்லுவோம் டிரான்சாக்ஷன் காஸ்ட், பரிமாற்ற செலவு அல்லது டெட் வெயிட் லாஸ் என்று சொல்லுவோம். இதுல பாருங்க இதுல என்ன சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். இதனால் அந்த அலகுக்கான வரி அளவினால் நிரம்பல் கோடு இடப்புறம் இருக்கும். இது வரைபடத்தில் ஏபிசி ஆக இருக்கும். சந்தை சமநிலை விலை வரியினால் அதிகரிக்கப்படும் போது நுகர்வோரும் புதிய விலையான பிசியை ஏற்றுக்கொள்வர். ஆனால் வரியின் பின்னர் நிரம்பல் செய்யும் உற்பத்தியாளரின் விலை பிபி ஆக இருக்கும். உண்மையிலேயே உற்பத்தியாளரின் விலை இங்க வந்துச்சு. முதல் பியில இருந்தது. இப்போ அதாவது உற்பத்தியாளருக்கு சேருகின்ற காசு வந்து இந்த அளவு தான். பிபிசி கியூஎஸ்என் முந்தி பிபி கியூஎஸ்என் இருந்தது. வரி விதிப்பால உற்பத்தியாளர் இந்த தொகையை தாங்க வேண்டி வந்துட்டு. இதற்கமைய பிபிபிசி பிபிபிசி பிபிபிசிபி என்று போட்டுவிடுங்க. அது சிபி என்று போட்டுவிடுங்க. பிசி என்று போட்டுட்டு அந்த பகுதியை உற்பத்தியாளர் தாங்கிக் கொள்வர். இங்கு நுகர்வோரும் உற்பத்தியாளர் தாங்கும் பகுதி மொத்த வரியின் அளவாக அமையும். இது பிபிபிசிஏசியாக அமையும். இதை நான் முதலே சொல்லிட்டேன். நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் முறையே பிஎம்இ மற்றும் பிஎன்இ ஆக காணப்படுகின்றது. அப்ப நுகர்வோர் மிகை என்றது என்ன? பிசிஎம்ஏ ஆக வந்துவிட்டது. முதல் பிஎம்ஏ ஆக இருந்தது. இங்கே வந்து பிஎன்இ ஆக இருந்தது. முதல் பிஎம்இ ஆக இருந்தது. இந்த இரண்டு உற்பத்தியாளர் மிகையும் நுகர்வோர் விலையும் வரிக்கு பின்னர் குறைவடைந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இதனால் வரிக்கு பின்னரான நுகர்வோர் மிகை MPCQ ஆகவும் உற்பத்தியாளர் வரிக்கு பின்னரான மிகை NPPC சந்தையில் உள்ள உற்பத்தியின் சமூக உத்தம இயலளவு Q ஆகவும், ஆனால் வரிக்கு பின்னர் இந்த தொகை Q1 ஆகவும் குறைவடைந்து காணப்படும். ஆகவே இந்த வரி விதிப்பால எல்லாம் குழம்பி குறைஞ்சு போனதால அந்த குறைக்கப்பட்ட அளவு நுகர்வோர் மிகையில ஒரு பகுதியும் உற்பத்தியாளர் மிகையில ஒரு பகுதியும் அநியாயமாக போகின்றது, ஒருத்தருக்கும் கிடைக்காம போகின்றது. அதை நாங்கள் டெட் வெயிட் லாஸ் என்று சொல்றோம். AEC என்ற முக்கோணம் என்ற இடப்பெயர்ப்பு தேறிய நலன்புரி இழப்பாக காணப்படும். இது பொருளாதாரத்திலே காணப்படும் ஒரு குறைபாடாக சொல்லுவோம். இந்த டெட் வெயிட் லாஸ் தேறிய நலன்புரி இழப்பு. அப்ப அந்த மாதிரியான தன்மைகள் பொருளாதாரத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. அநியாயமா போற ஒரு ஏரியா, ஒரு காசு தொகை. அப்ப கேள்விக்கான விலை நிகழ்ச்சியின் வரி விதிப்பின் தாக்கங்கள், விலை நிகழ்ச்சியில் வரி விதிப்பின் தாக்கங்கள் என்பதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி காட்டினது. அப்ப அதை நீங்கள் இதுல பாத்தீங்கன்னா நீங்க விளங்கி கொள்வீங்கள். பார்த்து கொண்டு போய் விளங்கியாட்டாலும் என்னட்ட கேட்கலாம். என்னென்று சொன்னா நான் இதுகளுக்காகத்தான் சிம்பிளா அந்த 3 படத்தை கீறி உங்களுக்கு விளங்கப்படுத்தினா, உங்களுக்கு இந்த நான் கீறின படத்தை பார்க்கணும்னாலும் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டீங்களேன்னா நான் உங்களுக்கு அதை போடுவேன், எனக்கு தெரியப்படுத்தினேன். அப்ப இங்க பாருங்க, நிரம்பல் குறைகின்றது. இவ்வளத்தையும் உற்பத்தியாளரில நுகர்வோர் தாங்க வேண்டி இருக்கிறது. பூரண பூச்சிய கேள்வி நிகழ்ச்சி வரியின் தாக்கம் இப்படியாக இருக்கும். அப்ப ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நிகழ்ச்சியும் வரியின் தாக்கம் எப்படி என்றதான் நான் உங்களுக்கு இந்த படத்துல நான் காட்டிவிட்டேன். அப்ப ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சியும் வரியின் தாக்கம் எப்படி என்றதான் நான் உங்களுக்கு படம் கீறி காட்டினேன். அங்கே கீழே உள்ள பாக்ஸ் உற்பத்தியாளர் தாங்குகின்ற அளவு கூடுதலாக இருக்கும், நுகர்வோர் தாங்குகின்ற அளவு குறைவாக இருக்கும். ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சியில வரியின் தாக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, கேள்வி நிகழ்ச்சி வரி இது படம் பிள்ளை நீங்கள் சரியா கீறிக்கொள்ளணும். அங்க இந்த ஏரியாவும் PCC DPயும் PPP DEயும் சமனாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேள்வி கோட்டை நீங்கள் சரியா 45 டிகிரியில நீங்கள் கீறுனீங்கன்னா அப்படி வரும். நான் இந்த படம் பிள்ளையா இருக்கலாம், ஆனால் அந்த தாற்பயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த அளவும் இந்த அளவும் சமனாக இருக்க வேண்டும். அப்ப பூரண கேள்வி நிகழ்ச்சியில் வரியின் தாக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அங்க விலையிலேயே மாற்றம் இருக்காது. ஏனென்று சொன்னா அவ்வளத்தையும் உற்பத்தியாளர் தாங்க வேண்டி ஏற்படும். அப்ப இத நீங்கள் வடிவா வாசிச்சு விளங்குங்கோ, விளங்காட்டா என்னட்ட கேளுங்கோ. நான் வேகமா போறேன்னு நினைக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். அடுத்த நாங்கள் பார்ப்போம் நிரம்பல் நிகழ்ச்சியில என்ன மாதிரி இந்த வரி விதிப்பு இருக்க வேண்டும். அப்ப நிரம்பல் நிகழ்ச்சியில் என்ன மாதிரி வரி விதிப்பு இருக்குமன்றத இதுல பார்த்தோமேன்னு சொன்னா, பூரண நிரம்பல் நிகழ்ச்சி காணப்படுமாயின் நுகர்வோரை முழுமையாக அந்த வரியை பெற வேண்டி இருக்கும். என்னன்னா அங்க நிரம்பல் கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கு. பூரண நிரம்பல் நிகழ்ச்சி கொண்ட சந்தையில அந்த நிகழ்ச்சி கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். அவை உங்களுக்கு வரி விதிப்பால நிரம்பல் கோடு குறையும் பொழுது முழு வரி விதிப்பையும் நுகர்வோர் தாங்க வேண்டி இருக்கும். இந்த படம் உங்களுக்கு வடிவா சொல்லுகின்றது. DE என்றதான் வரி விதிப்பின் அளவு. பாருங்க, அம்புக்குறி DE காட்டுது. அவ்வளவும் விலை அதிகரிப்பாக போய்விட்டது. ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சியும் வரியின் தாக்கம் என்று சொன்னா, இந்த நிரம்பல் கோடு கிடையச்சுக்கு சாய்வாக இருக்கும். பாருங்க, அப்ப ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி உள்ள இடங்கள்ல அங்கேயும் நுகர்வோர் தான் கூடுதலான வரி விதிப்பை தாங்க வேண்டி இருக்கும். உற்பத்தியாளர் குறைந்த அளவில் வரி விதிப்பை தாங்க வேண்டி இருக்கும். இப்ப இங்க வரி விதிப்பு என்பது என்ன? S-லிருந்து ST அளவு. நான் அந்த அம்புக்குறி காட்டவில்லை.
அதே இதுல பாத்தீங்கன்னா பிபியில இருந்து பிசி தான் வரி விதிப்பு. அப்ப முந்தின சமநிலை விலை வந்து பியில இருந்து பிசியாகத்தான் புதிய விலை அமைந்து காணப்படுகின்றது. புதிய சமநிலை விலை பிசியாக அமைந்து காணப்படுகின்றது. ஆனால் வரி விதிப்பு பிசியில இருந்து பிபி மட்டும். அவை பியில இருந்து பிபி மட்டும் உள்ள இந்த சின்ன தொகையை உற்பத்தியாளர் தாங்குவீனம் வரி இந்த பகுதியை, பியில இருந்து பிசி என்ற பகுதியை நுகர்வோர் தாங்குவீனம். ஒன்றுக்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி. ஒன்றுக்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கும் பொழுது இது 45 டிகிரிக்கு சமமாக இந்த S1 என்ற குறைந்த நிரம்பல் புதிய நிரம்பல் கோடும் இருக்கும். அப்ப அப்படியான நேரத்துல விலை வரி விதிப்பு ஏற்படும் பொழுது இந்த பியில இருந்து பிபியும் பியில இருந்து பிசியும் அந்த இடைவெளி இரண்டும் சமனாக இருக்கும். அப்ப நுகர்வோர் தாங்குற அளவும் உற்பத்தியாளர் தாங்குற அளவும் சமமாக இருக்கும். இந்த கிராஃப்ல கொஞ்சம் பிழைகள் இருக்கின்றன. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிரி பாருங்கோ. இது வந்து சரியா 45 டிகிரியில இந்த S2 S1 கிரி பார்த்தீங்கன்னா டி என்ற கோடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா இருந்தால் இரண்டும் சமனாக வரும். அதுக்காக எக்ஸாம்கள்ல கேள்வி வந்து நீங்கள் படத்தை பிள்ளையாக இருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் நீங்க அதை விளங்கப்படுத்தி விட்டீங்கன்னா சரி, இதுவும் சமனாக இருக்குன்னு விளங்கப்படுத்தி விட்டீங்கன்னா சரி. அப்போ ஒன்றுக்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கும் இடத்துல எப்படி வரியின் தாக்கம் இருக்கும் என்றதை நாங்க பார்த்தோம். பூரண நிகழ்ச்சியற்ற நிரம்பலும் வரியின் தாக்கம் இருக்கும் இடத்துல முழு விலையையும் உற்பத்தியாளர் தான் தாங்க வேண்டி இருக்கும். முழு விலை மாற்றத்தையும் உற்பத்தியாளர் தாங்க வேண்டி இருக்கும். ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சியில் வரியின் தாக்கம் எப்படி இருக்கும் என்றால், ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி நிரம்பல் கோடு வந்து இந்த குத்தச்சுக்கு சாய்வாக இருக்கும். அப்ப அப்படியான நேரத்தில் ஒரு நிரம்பல் குறைவு ஏற்படுமாக இருந்தால் அங்கே வந்து உற்பத்தியாளர் கூடுதலான பங்கையும் நுகர்வோர் குறைவான பங்கையும் தாங்க வேண்டி இருக்கும். அவன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விளங்கப்படுத்தி விட்டா சரி. இப்ப நானும் இந்த கிராஃப்ல உங்களுக்கு ரெண்டும் சமனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பியில இருந்து பிபி என்ற அளவு வந்து பெரிசாக இருக்கும், பியில இருந்து பிசி என்ற அளவு குறைவாக இருக்கும். இங்க வந்து உற்பத்தியாளர் தாங்குற அளவு கூடுதலாகவும் நுகர்வோர் தாங்குற அளவு குறைவாகவும் இருக்கும். அப்ப அடுத்ததாக அரசாங்க மானியத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்ப இவ்வளவு நேரமும் அரசாங்கம் தலையீட்டுல வந்து ரெண்டு விடயம் இருக்கின்றது. ஒன்று வரி, அந்த வரி நேர்வரி நேரில் வரி. நேர்வரி வந்து அரசாங்கம் தாக்க செயற்படாது சந்தையில. அவை நேரில் வரி மறைமுக வரி தான், பொருட்கள் மீதான விதிக்கின்ற வரி தான் சந்தையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படியான இடத்துல வந்து அரசாங்கத்தின் தலையீடு நேரில் வரி மூலமாகத்தான் சந்தையில தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதை பார்த்தோம். இப்பொழுது அரசாங்கம் மானியம் வழங்குகின்றது. சில பொருட்களுக்கு அரசாங்கம் கிராண்ட், கொஞ்சம் பொருட்களுக்கு குறைந்த விலையில பொருட்களை வழங்கணும் என்று சொல்லி மானியத்தை வழங்குகின்றது அரசாங்கம். அப்ப அப்படி மானியத்தை வழங்கும் பொழுது விலை குறைவடையும். அதாவது வரி மற்ற வளமாக இருக்கும். வரி குறைவடையும் பொழுது உற்பத்தியாளர்கள் வந்து தங்களோட நிரம்பலை கூட்டுவார்கள். அப்ப நிரம்பலை கூட்டே இந்த கிராஃப்ல பாருங்க, நிரம்பல் கோடு வேலை பக்கம் நகரும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்திலே என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பார்ப்போம். அப்ப அரசாங்கமானது உற்பத்தியாளர்களுக்கு மானியங்களை வழங்குமாக இருந்தால் அது உற்பத்தியாளரை ஊக்குவிப்பதாக அமைகின்றது. இதனால் நிரம்பல் முன் இருந்ததை விட அதிகரிக்கும். இது நிரம்பல் கோட்டை வலப்புறமாக நகரச் செய்யும். மானியம் வழங்குவதால் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் ஆகிய இருவரும் பயனடைகின்றனர். உற்பத்தியாளரும் நுகர்வோரும் பயனடையும் மொத்த அளவு அரசாங்கத்துக்கு செலவாக அமைகின்றது. உற்பத்தியாளரும் நுகர்வோரும் பயனடைகின்ற மொத்த அளவு வந்து அரசாங்கத்துக்கு செலவாக அமைந்து காணப்படும். அப்ப இந்த வரைபடத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சமநிலை விலை P ஆகவும் சமநிலை தொகை Q ஆகவும் உள்ளது. அப்ப ஆரம்ப சமநிலை விலை தொகை PQ என்று வச்சுக் கொள்ளுவோம். இங்கு E என்ற புள்ளியில தான் அந்த சமநிலை ஏற்படுகின்றது. அரசாங்கம் மானியத்தை உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் போது சந்தை நிரம்பல் அதிகரித்து அது வலப்புறமாக நடந்து SS என்ற கோடாக மாறுகின்றது.
அப்ப இந்த நிரம்பல் கோட்டுக்கு இடையேயான பகுதி ஏசி என்ற பகுதி வந்து கவனிச்சு பாருங்க. இந்த ஏசி என்ற பகுதி இங்க இருந்து இங்க மட்டும் அரசாங்க மானியமாக அமைகின்றது. அதுதான் அரசாங்க மானியமாக அமைகின்றது. ஆகவே பிசி பிஎஸ் ஏசி பிசி பிஎஸ் ஏசி என்ற அளவு வந்து அரசாங்கம் வழங்கும் மானியமாக அமைகின்றது. இவ்வளவு. இதனால் சந்தை விலை அதிகரிக்கும் பொழுது அதன் அனுகூலங்கள் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் போய் சேருகின்றது. சந்தை விலை அதிகரிக்கும் போது அதன் அனுகூலங்கள் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் போய் சேருகின்றது. ஆகவே பிஎஸ் என்பது மானியத்தின் மூலமாக சந்தை விலை குறைவடையும் போது அதன் அனுகூலங்களை நுகர்வோர் அனுபவிக்கின்றனர். அப்ப உண்மையின்படி பிஎஸ் ஆகத்தான் போய் நின்றிருக்க வேண்டும். இந்த மானியத்தின் மூலமாக பிசியாக குறைவடைந்து காணப்படுகின்றது. இந்த மானியத்தின் மூலமாக பிசியாக குறைவடைந்து காணப்படுகின்றது இந்த பொருளுக்கான விலை. ஆகவே பிசி என்பது மானியத்தின் பின்னரான நுகர்வோரது விலையாகும். இதன்படி உற்பத்தியாளர் மானியம் பிபிஎஸ்ஏபி என்ற பரப்பிலும் நுகர்வோரின் மானியம் பிபிசி பிபிஎஸ்ஏபி என்பது உற்பத்தியாளர் மானியம். பிபிஎஸ்ஏபி என்பது உற்பத்தியாளர் மானியம். பிபிசி சிடி என்பது நுகர்வோர் மானியம். அப்ப இதுல எங்களுக்கு விளங்குகின்றது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் எவ்வளவு மானியத்தின் மூலமாக நன்மையை பெறுகின்றனர். அப்போ உற்பத்தியாளர் குறைந்த அளவிலும் இந்த பொருளை பொறுத்த மட்டும் நுகர்வோர் கூடுதலான அளவையும் பயன பெறுகின்றனர் இந்த மானியத்தின் மூலமாக. இதன் காரணமாக நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கின்றது. நுகர்வோர் மிகையானது மானியத்துக்கு முன்பு பிபிஎஸ்சி என்ற பிறப்பிலும் மானியத்தின் பின் பிஎஸ்பிசி சி என்ற பிறப்பிலும் காட்டப்பட்டு இருக்கும். அந்த முன்படத்தை பார்த்துக்கணும். அப்ப மானியத்தின் முன்பு உற்பத்தியாளர் மிகை மானியத்தின் பின்பு இப்படியும் காட்டப்படுகின்றன. இது சந்தையில் சமூக ரீதியான உற்பத்தி மட்டம் Q ஆகும். மானியத்தின் பின் இது கூடுதலாக உற்பத்தி செய்யப்படுவதுடன் Q1 ஆக காட்டப்படுகின்றது. இதற்கு நாங்கள் QEC என்ற முக்கோணமானது தேசிய நலன்புரி லாபமாக காட்டப்படுகின்றது. டெட் வெயிட் ப்ராஃபிட் தேசிய நலன்புரி முதல் பார்த்தோம். தேசிய நலன்புரி இழப்பு, இங்க தேசிய நலன்புரி லாபமாக காட்டப்படுகின்றது. அந்த மேலதிகமாக நாங்கள் பார்த்த QEC என்ற பகுதி, QEC என்ற பகுதி QEC என்ற பகுதி இந்த பகுதி. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல இருந்த நிரம்பல் கோடு இங்க மட்டும் வந்துட்டுது. அதனால இவ்வளவு இந்த முக்கோணம் QEC என்ற முக்கோணம் வந்து இதன் மூலமாக நுகர்வோருக்கு கிடைக்கின்ற ஒரு தேசிய நலன்புரி லாபம். அப்ப நாங்கள் முதல் வரி விதிக்கும் பொழுது ஏற்படுகின்ற தேசிய நலன்புரி நட்டம் டெட் வெயிட் லாஸ், இது டெட் வெயிட் பெனிஃபிட் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை திருத்திக் கொள்ளுங்க. டெட் வெயிட் லாஸ் என்று அதிலேயே போட்டுக்கிறாங்க. டெட் வெயிட் பெனிஃபிட் என்று பேர். அப்ப மானியம் வழங்கும் போது உற்பத்தியாளர் நுகர்வோரும் பயனடையும் முறை வந்து இப்ப இதுல கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் இப்ப உங்களுக்கு விஷயம் விளங்கி இருந்தா நீங்கள் இந்த கிராஃபை பார்த்து ஒவ்வொன்றையும் பிடிச்சு கொண்டு போகலாம். அவை நான் இதுக்குள்ள பெருசா மெனக்கட விரும்பவில்லை. ஏனென்றா ஒரே விடயம்தான் அங்கால ஒரு மாதிரி மற்ற வளம் இஞ்சால வருகின்றது. வரி விதிக்கப்படும் போது எப்படி இருக்கின்றதோ மானியம் விதிக்கப்படும் போது அப்படி இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு கேள்வி நிகழ்ச்சிக்கும் அது என்ன மாதிரி அமைந்து காணப்படுகின்றது என்பதை இதிலே சொல்லப்பட்டு உள்ளது. அதே மாதிரி உற்பத்தியாளரும் நுகர்வோரும் பயனடையும் முறை வந்து நிரம்பல் நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் எப்படி மாறும் பொழுது காணப்படுகின்றதோ அந்த மாதிரி இதிலே சொல்லப்பட்டு உள்ளது.
அப்ப இதை நீங்கள் ஹோம்வொர்க் முறையிலே நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். பாருங்க, அடுத்தது அரசாங்கம் உற்பத்தி கோட்டா முறை அமல்படுத்தினா என்ன நடக்கும் என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மற்றது உச்ச விலை, மேக்சிமம் பிரைஸ். சில நேரங்கள்ல அரசாங்கம் சந்தையில உச்ச விலை விதிக்கும். இந்த விலைக்கு குறையத்தான் விற்க வேண்டும், கூடுதலான விலைக்கு விற்க இயலாது. அப்ப இப்ப நீங்கள் கன நேரங்கள்ல கவனிச்சிருப்பீங்க, இந்த காலத்துல அரசாங்கம் வர்த்தமானி மூலம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றது அரிசிக்கான உச்ச விலை, அரிசிக்கான உச்ச விலை, சீனிக்கான உச்ச விலை என்று ஏதோ கெசட் பண்ணி கொண்டு வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறார். அதெல்லாம் இந்த உச்ச விலை என்ற விடயம்தான். உச்ச விலை என்றது இந்த குறிப்பிட்ட விலைக்கு மேலே விற்க முடியாது என்பதுதான். அப்ப அப்படியான நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நான் இதிலே சொல்லி இருக்கின்றேன். கருப்பு சந்தை, பிளாக் மார்க்கெட் என்ற ஒரு சந்தை உருவாகும். அது எவ்வாறு உருவாகின்றது என்பதை நீங்கள் இதில் பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி மினிமம் பிரைஸ். சில நேரங்களில் நெல், உதாரணமா இப்ப கிட்டடியில சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலை ஒன்றை கொடுத்திருக்கிறது. இது ஒன்று சொல்லி அப்படியே சில விவசாய பொருட்களுக்கு உத்தரவாத விலையை கொடுப்பிடும் என்று சொன்னால் அந்த விவசாயிகள் நட்டப்படக்கூடாது. அறுவடை காலங்கள்ல அந்த பொருட்கான விலை நல்லா குறைஞ்சு கொண்டு போகும் என்ற அடிப்படையில உத்தரவாத விலை வழங்கப்படும். அப்படி உத்தரவாத விலை வழங்கப்படும் போது அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, இதுக்கு குறைய ஒருத்தரும் வேண்ட இயலாது. அந்த குறைந்த விலையில அரசாங்கம் வேண்டும். நீங்க வேற ஒருத்தருக்கு விற்க வேண்டாம் அதுக்கு குறைந்த விலையில. அப்படி விற்கிறன்னு சொன்னா இந்த விலையில அரசாங்கம் வேண்டும் என்று சொல்லி அந்த விலைக்கு பொருட்களை அரசாங்கம் வேண்டிக் கொள்ளும். அதைத்தான் சொல்லுவது உத்தரவாத விலை என்று. அப்ப இதை நீங்கள் பார்த்து விளங்கி கொள்ளுங்க. இது உங்களுடைய நாலேஜுக்காக, அறிவுக்காக, ஒரு விஷயத்தின் மூலமாக என்ன மாதிரி பொருட்கள் மாறுபடுகின்றது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லியிருந்தேன். அவை நீங்கள் இது தொடர்பாக ஏதாவது ஆன்லைனில் நிற்பவர்கள் டவுட்டுகள் மாதிரி ஏதாவது கேட்க வேண்டி இருக்குது, இல்லாட்டா அது விளங்கப்படுத்தணும், இல்லாட்டா ஸ்பீட் அண்ட் ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இப்போது நீங்கள் அதை கதைக்கலாம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நேரமும் பிரச்சனை என்றபடியா, மற்றது அந்த முக்கியத்துவம் ஒன்று இருக்கின்றது எக்ஸாமுக்கு. அதுகள் எவ்வளவு முக்கியத்துவம் தான். இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். நாங்கள் ஒரு வரியில அந்த விஷயத்தை நாங்கள் படிச்சுட்டு போயிருவோம். ஆகவே அதுக்காக நீங்கள் அந்த நோட்ஸை படித்து, இல்லாட்டா வேற ஏதாவது நோட்ஸ் இருந்தால் இதுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் நான் இதை தந்தேன். ஏதாவது கேள்விகள்? சார், பாஸ் பேப்பர்ஸ் இருந்தா அப்லோட் பண்ணி விடுங்க. பாஸ் பேப்பர்ஸ் அதான் நான் உங்களோட வகுப்புல தான் நான் சொல்லி இருப்பேன் என்று நினைக்கின்றேன். எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தாங்க, நான் அது ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டு தான் நான் உங்களோட கதைக்க வேண்டி வருவேன். என்கிட்ட ஸ்கேன் பண்ணி இல்லை, என்கிட்ட ஸ்கேன் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸ்கேன் பண்ணிட்டேன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு வகையில இமெயில் அட்ரஸுக்கு, எந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பினா என்ன, உங்களோட இமெயில் அட்ரஸ் தந்தாலும் எந்த இமெயில் அட்ரஸை நான் எழுதி விடுகின்றேன். அப்போ உடனடியாக இல்லை, எனக்கு ஒரு 2-3 வீக்ஸ் ஆகுது தாங்க. அதுக்கு பிறகு நான் இதுக்கு நீங்க ஒரு சின்ன மெசேஜை போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். அட்லீஸ்ட் ஒவ்வொரு பேப்பராக சொல்லுங்க. எல்லாம் சிம்பிள் லெட்டர். KGTHARAN257@gmail.com. KGTHARAN257@gmail.com. நான் உங்களுக்கு பாஸ் பேப்பரை அனுப்பி விடலாம். கொஞ்சம் டைம் தந்தா சரி.
நான் நினைக்கின்றேன் இல்லை படிப்பவர்கள் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவை உங்களுக்கு நேரம் கிடைப்பது கொஞ்சம் யாராவது ஃபுல் டைமா இருந்தால் அதையும் நீங்கள் எனக்கு சொல்லலாம். பெரும்பாலும் வேலை செய்பவர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவை நீங்கள் உங்களது நேரத்தை பிரயோசனமாக பயன்படுத்தணும் என்ற அடிப்படையில தான் நான் இதுல கொஞ்சம் டீட்டெயிலாகவும் படிப்பிச்சு கொண்டு நோட்ஸையும் டீட்டெயிலாக தந்து கொண்டிருக்கின்றேன். கட்டாயம் நாங்கள் 4 பாஸ் பேப்பர் செய்வோம், நேரம் இருந்தால் கூடவும் செய்வோம். ஏனென்றா பாஸ் பேப்பர்ஸ் தான் முக்கியம். எவ்வளவு பாஸ் பேப்பர்ஸ் செய்யறோமோ அந்த ஸ்டைலும் எங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்டைலின் அடிப்படையில் எங்களால ஈஸியாக எக்ஸாமை அப்ரோச் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, இப்ப நாங்க எங்களோட இதை முடிச்சிட்டோம். நாங்கள் எங்களோட அடிப்படை செக்ஷனை நாங்கள் முடிச்சிட்டோம். கேள்வி, நிரம்பல், சமநிலை விலை, சமநிலை தொகை. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் அடுத்த சாப்டர். இது லெசன்ஸ் 7 வந்ததுக்கு என்ன, எங்களோட சாப்டர் என்று சொல்லும் பொழுது நுகர்வோர் மிகை, அது இதுகள், சந்தை சமநிலை எல்லாம் பார்த்த பிறகு செப்பரேட் செக்ஷனாக வருகின்றது உற்பத்தியாளர்களின் செயலாற்றுகை, இல்லாட்டா தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று நாங்கள் இதை சொல்லுகின்றோம். உற்பத்தி செயற்பாடு, உற்பத்தி கோட்பாடு, எப்படி நாங்கள் சொன்னாலும் பரவாயில்லை. அப்ப இந்த நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த சந்தை கட்டமைப்புல, சந்தை பொருளாதாரத்துல இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது பெரும்பாலும் நுகர்வோரை பற்றியும் உற்பத்தியாளரை பற்றியும். இப்ப இந்த உற்பத்தியாளர் என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்ய போயினோம்ன்றதை நாங்கள் பார்க்க போறோம். அப்ப கவனம், இதுல கட்டாயம் ஒரு கேள்வி வரலாம். அதுக்காக உங்களுக்கு வரும் என்று நான் சொல்லவில்லை. பாஸ் பேப்பர்ஸ்ல இதுகளுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. அப்ப உற்பத்தியாளர் என்பது ஏதேனும் ஒரு பண்டத்தை அல்லது பணியை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குகின்ற ஒரு நிறுவனத்தை தான் நாங்கள் உற்பத்தியாளர் சந்தை நிறுவனம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அது தனிநபராயும் இருக்கலாம், ஒரு நிறுவனமாகவும் இருக்கலாம். ஒரு உற்பத்தியாளர் எப்போதும் ஒரு தொழில் முயற்சியாளராகத்தான் இருப்பார். அப்ப எங்களுக்கு தெரியும் தானே, ஒரு தொழில் முயற்சியாளர் தான் ஒரு உற்பத்தியாளராக இருப்பார் என்று. அவர் ஏனைய உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி தொழில் இடர் நேர்வை தாங்கிக் கொண்டு பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வார். அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? இப்ப நான் சொல்லுகின்றேன், உற்பத்தி காரணிகள் என்பவை என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப இங்க தொழில் முயற்சியாளன் என்பவன் அந்த முயற்சி என்றதுக்குள்ள வாரான், 4வது ஃபேக்டருக்குள்ள வாரான். அப்ப அப்படி வார அந்த தொழில் முயற்சியாளன் மற்ற 3 காரணிகளையும் ஒன்றாக்கி கொண்டு, நிலத்தையும் மூலதனத்தையும் உழைப்பையும் ஒன்றாக்கி கொண்டு தண்ட எஃபர்ட்டை போடுறான். தண்ட எஃபர்ட் என்னென்று வருகிறது? தொழில் இடர்நேர்வன் என்று சொல்றது இந்த பிசினஸ்ல இருக்கிற ரிஸ்க். இடர்நேர்வு என்பது ரிஸ்க். அப்ப பிசினஸ்ல இருக்கிற ரிஸ்கை தாங்கி கொண்டு, சில நேரம் அவனுக்கு நட்டம் பெறும், போட்ட காசு திரும்ப வராது, தாங்கிக் கொண்டு பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வர். இப்ப பண்டங்கள் மற்றும் பணிகளை இதால இப்படி உற்பத்தி செய்யணும். அப்ப அதுக்காக அந்த இப்ப பாருங்க, நிலத்துக்கு நாங்கள் வாடகையை கொடுக்கின்றோம், உழைப்புக்கு நாங்கள் கூலியை கொடுக்கின்றோம், மூலதனத்துக்கு நாங்கள் வட்டியை கொடுக்கின்றோம். அப்ப இந்த முயற்சியாளனுக்கு இந்த இடர் நேர்வை தாங்குறபடியால அவனுக்கு கொடுக்கிறது லாபம். அப்ப அவன் ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த முயற்சியில இறங்குறபடியால தான் அவன் லாபம் எடுக்கிறான். நாங்கள் ஒரு நாளும் அவனை பொறாமப்பட்டு பார்க்கக்கூடாது. ஒரு முயற்சியான லாபம் எடுத்துட்டான், அவன் பிசினஸ் மேன், பெருசா இருக்கிறான். அவன் அந்த ரிஸ்கை தாங்கி கொண்டு வேலை செய்யறபடியாத்தான் அவனுக்கு அந்த லாபத்தை கொடுக்கிறோம் என்று எங்கட பொருளாதாரம் சொல்லுகின்றது. அப்ப உற்பத்தியாளரின் ஒரே நோக்கம் தனது உற்பத்தியில் இருந்தான லாபத்தை உச்சப்படுத்துவதுதான். பிசினஸ்க்கு வரவண்ட முக்கிய நோக்கம் தன்னுடைய லாபத்தை உச்சப்படுத்தி கொண்டு போறதுதான் அவனோட முக்கிய நோக்கம். அப்போ ஒவ்வொரு ஃபீல்டிலேயும் ஒவ்வொரு செல்லிலேயும் அவன் தன்னுடைய லாபத்தை உச்சப்படுத்துறதான் யோசிப்பான். உற்பத்தியின் உற்பத்தி திறன், உற்பத்தி செலவு, உற்பத்தி தொடர்பான கேள்வி, விற்பனை வருமானம் மற்றும் சந்தை இயல்பு ஆகிய பல காரணிகள் லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன.
அப்ப உற்பத்தியின் உற்பத்தி திறன், அதாவது எஃபிஷியன்சி இன் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செலவு ப்ரொடக்ஷன் காஸ்ட், உற்பத்தி தொடர்பான கேள்வி டிமாண்ட் ஃபார் தட் ப்ராடக்ட் இல்லாட்டா டிமாண்ட் ஃபார் தட் ஃபேக்டர்ஸ், அதாவது உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வி. இங்க வந்து நாங்கள் உற்பத்தி பொருளுக்கான கேள்வியை தான், அதை முடிவு பொருளை தான் நாங்கள் இங்க சொல்லுகின்றோம். விற்பனை வருமானம், சேல்ஸ் இன்கம் மற்றும் சந்தை இயல்பு ஆகிய பல காரணிகள் லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பொருளியலில் இத்தலைப்பின் கீழ் பல்வேறு இயல்பிலான சந்தைகள் தொழிற்படுகின்ற உற்பத்தியாளர்களுடைய செயலாற்றிலை அல்லது நடத்தை தொடர்பாகவே விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இச்சந்தையானது விரிவான வகையில் முழு போட்டி, தனியுரிமை போட்டி, பலருரிமை என்று 4 வகைப்படும். அப்ப இங்க நாங்க முழு போட்டி என்று சொல்வது நிறை போட்டி என்றுதான் நாங்கள சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் காம்படிஷன் என்று ஏலவெல்ல படிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனியுரிமை என்பது மொனோபொலி, தனியுரிமை போட்டி என்பது மொனோபொலிஸ்டிக் காம்படிஷன். பலர் உரிமை இல்ல, அது சிலர் உரிமை. அதை திருத்திக் கொள்ளுங்க, சிலர் உரிமை என்று. சிலர் உரிமை என்பது ஒலிகப்பொலி என்று நாங்கள் சொல்லுவோம், ஒலிகப்பொலி மார்க்கெட். இவை உண்மையான உலகின் சந்தைகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கற்பனை சந்தைகளாகும். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, இவை உண்மையான உலகின் சந்தைகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கற்பனை சந்தைகளாக காணப்படுகின்றன. சந்தைக்கு ஏற்ப உற்பத்தியாளரின் நடத்தை மாற்றமடையும் என்பதோடு லாபத்தை உச்சப்படுத்துகின்ற நோக்கம் மட்டும் போட்டுக்கோங்க, நோக்கம் மட்டும் மாற்றமடையாது இருக்கும். உற்பத்தியும் உற்பத்தி திறனும். குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின் அல்லது பணியின் உற்பத்தி தொகையானது அதற்கு தேவையான உற்பத்தி காரணிகளின் அளவு மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது தீர்மானிக்கப்படும். குறிப்பிட்டதொரு உற்பத்தி நடைபெறுகின்ற காலகட்டமானது பொருளியலில் குறுகிய காலம், ஷார்ட் ரன் மற்றும் நீண்ட காலம் என 2ஆக வகுக்கப்படும். பொருளியலில் குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலம் என 2ஆக வகுக்கப்படும். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் அல்லது பணியின் உற்பத்தி தொகையானது அதற்கு தேவையான உற்பத்தி காரணிகளின் அளவு மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது தீர்மானிக்கப்படும். குறிப்பிட்டதொரு உற்பத்தி நடைபெறுகின்ற காலகட்டமானது பொருளியலில் குறுகிய காலம் அல்லது நீண்ட காலம் என்று 2 வகையாக வகுக்கப்படும். அப்ப இங்க பாருங்க, நாங்க குறுகிய காலம் என்றா என்ன, நீண்ட காலம் என்றா என்ன நாங்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷன் தியரியில வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப குறுகிய காலம் என்றால் என்ன? உற்பத்தி காரணிகள் வந்து குறுகிய காலம் என்றால் உற்பத்தி காரணிகள் வந்து மாற்றமடையாமல் இருக்கும். அதுக்காக எல்லா உற்பத்தி காரணிகளும் மாற்றமடையாமல் இருக்கும் என்பது அல்ல. ஏதாவது ஒரு உற்பத்தி காரணி மாற்றமடையலாம், 2 உற்பத்தி காரணி மாற்றமடையலாம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற அந்த 4 காரணிகளும் மாற்றமடையாமல் மாறிக்கொண்டிருக்காது. 4 காரணிகளில் ஒன்றாவது மாற்றமடையாமல் இருக்கும். ஆனா நீண்ட காலம் என்பது என்னென்று சொன்னா, இந்த 4 காரணிகளும் மாற்றம் அடையும். இந்த 4 காரணிகளும் மாற்றம் அடையும். இதுதான் இந்த குறுங்காலத்துக்கு நீண்ட காலத்துக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம். அப்ப இந்த வித்தியாசத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் மிச்சத்தை யோசிக்க போகின்றோம்.
அப்ப குறுகிய காலம் என்பது குறிப்பிட்ட உற்பத்தி காரணி ஒன்றை அல்லது சிலவற்றை நிலையானதாக வைத்துக்கொண்டு ஏனைய காரணிகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்வதற்கு எடுக்கின்ற காலமாகும். பாருங்க, குறுகிய காலம் என்பது குறிப்பிட்ட உற்பத்தி காரணி ஒன்றை அல்லது சிலவற்றை நிலையானதாக வைத்துக்கொண்டு ஏனைய காரணிகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்வதற்கு எடுக்கின்ற காலமாகும். இக்காலமானது நிலையான காரணிகளை மாற்றுவதற்கான தேவை இருப்பினும் மாற்ற முடியாதுள்ள காலமாகும். அப்ப பாருங்க, எங்களுக்கு அந்த நிலையான காரணிகளை மாற்ற வேண்டி இருக்கும், ஆனால் அதை மாற்ற முடியாம இருக்கும். உதாரணமாக கட்டிடங்கள், இயந்திர உபகரணங்கள், காணி போன்றவற்றை மாற்றுவதற்கு சில காலம் எடுக்கும். எனவே குறுகிய காலத்தில் உள்ள நிலையான காரணிகள் மீது ஏனைய காரணிகளை குறைத்தோ அதிகரித்து செய்தோ உற்பத்தியை பேணி பெற வேண்டும். குறுகிய காலம் எவ்வளவு என்பது உற்பத்தியின் அளவை, அந்த ஸ்கேலை பொறுத்து மாற்றமடையும். உதாரணமா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு சிம்பிளா ஒரு ஃபேக்டரியை எடுத்துக்கொள்வோம். ஒரு பேனா உற்பத்தி செய்கிற ஒருத்தர் முதலாக தான் எங்கேயோ வேலை செய்து போட்டு, எல்லாரும் ஒரு ஜாம் ஃபேக்டரி என்று சொல்றோம். ஒரு ஜாம் ஃபேக்டரியை வேற எங்கேயோ வேலை செய்து போட்டு அந்த அனுபவத்தை கொண்டு தான் ஒரு ஃபேக்டரியை போட விரும்புகின்றார். அப்ப அவர் வேலை செய்த காலத்துல இருந்த விற்பனைக்கெல்லாம் போய் வித்த இடங்கள்ல கொஞ்சம் பேரோட காய்ச்சி போட்டு வந்து அவர் ஒரு தன்ட கெப்பாசிட்டி, தன்னிட்ட காசும் இல்லை, பேங்க் காசு தராது, ஒரு சின்ன இடத்தை எடுத்து அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கட்டடம் கொண்டு எடுத்து அந்த கட்டடத்துக்குள்ள ஏதோ மெனுவலாவே ஏதோ ஒரு வகையில அந்த ஜாம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப தனக்கு தெரிஞ்ச அந்த கிளையன்ஸ்கிட்ட போய் அதை கொடுக்குறார், விற்கிறார். அப்ப அந்த கெப்பாசிட்டிலாம் அவர் இயங்குறார். அப்ப அந்த குவாலிட்டி வந்து நன்றாக இருந்தால் அந்த உற்பத்தியாளர், அந்த வேண்டாக்கள், அதாவது மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் வந்து அதுல விருப்பப்பட்டு அவரிடம் வந்து கூடுதலாக கேட்கும் பொழுது, அப்ப அவருக்கு கொஞ்ச காலம் ஓடினோன்னு அவருக்கு கொஞ்சம் கையில காசு லாபமாக வந்து சேர்ந்துட்டுது. அப்ப இப்ப அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த பிசினஸ்ல நான் இன்னும் பிறந்தளவு போகலாம் என்னடா, இதுக்கு எனக்கு டிமாண்ட் இருக்கின்றது. அப்ப நான் என்ன செய்யணும், எனக்கு இந்த பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன மெஷினை வேண்டி, இவ்வளவு நேரம் நான் மெனுவலா செய்தனால் மெஷினரி ஒன்றை வேண்டுவோம், சின்ன மிஷின் இருக்கு. அந்த மிஷினை போடுவதற்கு இந்த கட்டடம் காணாது. அப்ப அவர் என்ன செய்யணும், எங்கேயாவது பக்கத்து காணிக்காரனை அப்ரோச் பண்ணி இந்த காணியை பெருப்பிக்க வேண்டி இருக்கும். அப்படி இல்லாட்டா பெரிய காணி கட்டடம் உள்ள ஒரு இடமாக, தன் ஃபேக்டரியை போடக்கூடிய ஒரு இடமாக தேடி அங்க போக வேண்டும். அங்கே போய் அவர் அந்த மிஷினரியை போட வேண்டும். அப்ப பாருங்க, நிலத்தில மாற்றம் ஏற்படுகின்றது, நிலம் கூடுகின்றது, மூலதனத்தில் மாற்றம் ஏற்படுகின்றது, உழைப்பில் மாற்றம் ஏற்படுகின்றது. என்னென்ன சொன்னா, உழைப்புக்கு இப்ப 2 பேரோட அவர் வேலை செய்திருக்கலாம், அவரும் சேர்ந்து வேலை செய்திருக்கலாம் 3 பேரா. இப்ப 10 பேரோட வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. 10 பேரோட வேலை செய்யணும், 10 பேர் தேவைப்படுது அந்த இடத்துக்கு. அப்ப உழைப்பு கூடுகின்றது, அப்ப அவருடைய முயற்சியும் கூடுகின்றது. அப்ப எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும், உற்பத்தி காரணிகளும் மாற்றமடையும் பொழுது, கூடும் பொழுது அது நீண்ட காலமாக அமையும். அப்ப அவர் அங்க போய் 2 வருஷம் வேலை செய்யும் போது இன்னும் பெரிய அளவில் அவருக்கு டிமாண்ட் வந்து கூட்ட வேண்டி இருக்கும் போது அவர் அந்த இடமும் காணாம போக ஒன்றில் அந்த இடத்துல பெருசு எக்ஸ்பென்ஷனை செய்வார், இல்லாட்ட வேற எங்கேன்னு போய் காணிய வேண்டுவார், பெரிய மெஷினரியை போட்டுவார், கூடுதலான ஆட்களை வேலைக்கு அமர்த்துவார். அப்ப இதுதான் குறுங்காலம். முதல் இருந்த இடம் குறுங்காலம், 2வது போன இடம் குறுங்காலம், இது ஒரு குறுங்காலம் ஒன்றுன்னா அது 2வது குறுங்காலம், பிறகு இப்ப வந்து இருக்கிறது 3வது குறுங்காலம். அப்ப நீண்ட காலம் என்பது என்ன, இந்த எல்லா குறுங்காலங்களையும் சேர்த்ததுதான் நீண்ட காலம். அப்ப ஒவ்வொரு நீண்ட காலம் என்பது இந்த காரணிகள் எல்லாவற்றையும் மாற்றும் இடமாக, நேரமாக அமைகின்றது. நானே இவ்வளவு நேரம் இந்த குறுங்காலம் நீண்ட காலத்தை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு வந்து இதுல முக்கியமாக இதை நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும் என்றால் இதுக்குள்ள கேள்விகள் வரும். அப்ப முறை சார்ந்த ஒரு உற்பத்தியில் குறுகிய காலம் என்பது சில நாட்கள் ஆகும் என்பதோடு, பாரிய அளவிலான கைத்தொழில் உற்பத்தி ஒன்றின் குறுங்காலம் என்பது ஒரு சில வருடங்களாக அமையலாம். அப்ப நான் சொன்ன குறுங்காலம் முதலாவது 1 வருஷத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார், அங்கேயும் 1 வருஷம் இருந்துட்டு 3வது ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஆனா பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கே 5 வருஷம் செல்லலாம், செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து தேர்ட் ஸ்டேஜ் போறதுக்கு இன்னொரு 5 வருஷம் செல்லலாம். அப்போ ஒரு சில மனை சார்ந்த உற்பத்திகள் மிக சிறிய தொழில் முயற்சிகளாக இருந்த போதிலும் கைத்தொழிலாளர்களுக்கு தேவையான மூலமின்மையின் காரணமாக
தொழில் முயற்சியை விஸ்தரிப்பதற்கு அதிக காலம் எடுக்கலாம். மேலும் ஒரு உற்பத்தியின் அளவு அல்லது கொள்வனவு கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கேல் சிறியதோ அல்லது பெரியதோ என்பது நிலையான காரணிகளின் அளவை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். அப்ப நிலையான காரணிகளின் அளவு அதிகரிக்கின்ற போது உற்பத்தியின் அளவும் அதிகரிக்கும். நீண்ட காலம் என்பது உற்பத்தி காரணிகளை மாற்றுவதற்கு இயலுமாயுள்ள காலமாகும். ஆதலால் நீண்ட காலத்தில் நிலையான காரணிகள் இருக்காது என்பதோடு அனைத்து காரணிகளும் மாற்ற முடியுமான மாறிகள் காரணிகளாக இருக்கும். அதே போன்று நீண்ட காலம் என்பது குறுகிய காலங்களின் திரட்சியாகும். நீண்ட காலம் என்பது நான் சொன்ன மாதிரி குறுகிய காலங்களின் திரட்சியாகும். குறுகிய காலம் ஒன்று உருவாகும். நிலையான காரணிகள் மாற்றப்பட்டதன் பின்னர் மீண்டும் நிலையான காரணிகளை மாற்றும் வரை இன்னொரு குறுகிய காலம் ஒன்று உருவாகும். அதான் நான் சொன்னேன், குறுங்காலம் ஒன்று குறுங்காலம் 2 சொன்னேன் உங்களுக்கு. அதுதான் அது. இதற்கமைய உற்பத்தியின் அளவு அல்லது கொள்வனவு படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லும். அப்ப குறுகிய கால உற்பத்திகளை நாங்கள் பார்ப்போம். இந்த பிள்ளைகளுக்கு நான் மறந்து போயிட்டேன். இந்த நோட்ஸை வச்சுக்கொண்டே போர்ட்ல கீறினது தெரிஞ்சதா? நான் இப்பதான் யோசிச்சேன். எனக்கு தெரியாது. இந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு இந்த இதுல கீறினது சரியோ பிள்ளையோ தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியவில்லை. அப்ப குறுகிய கால உற்பத்திகள் என்றா என்னென்று பார்த்தோம். பொருளியலில் உற்பத்தி விதிகள் முக்கிய குறுகிய காலத்தினுள் நடைபெறுகின்ற உற்பத்திகள் தொடர்பில் கட்டியெழுப்பப்பட்டுள்ளன. பொருளியலில் உற்பத்தி விதிகள் முக்கியமான குறுகிய காலத்தினுள் நடைபெறுகின்ற உற்பத்திகள் தொடர்பில் கட்டியெழுப்பப்பட்டுள்ளன. இதில் உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் ஒரு சில உற்பத்தி காரணிகள், அதாவது நிலம் போன்றவை, மற்றது உற்பத்தி தொழில்நுட்பம் டெக்னாலஜி நிலையாக இருக்கும் எனவும் பிக்ஸ் ஃபேக்டர்ஸா இருக்கும் எனவும் அதன் மீது உழைப்பு போன்று மாற்றுவதற்கு முடியுமான காரணிகள், மாறும் காரணிகள் பூஜ்ஜிய மட்டத்திலிருந்து அதிகரிக்கப்பட்டு உற்பத்தி தொகை அதிகரிக்கப்படும் எனவும் ஊகிக்கப்படுகின்றது. இதற்கிணங்க உற்பத்தி தொகை அதிகரிக்கின்ற வீதத்தை பற்றி 3 எண்ணக்கருக்களை தழுவியதாக விவரிக்கப்படுகின்றது. அவை எல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்தி மற்றும் மொத்த உற்பத்தி என்பனவாகும். அப்ப இங்க இப்ப நாங்க குறுங்காலத்தை பற்றி படிக்க போறோம். குறுங்காலத்தை பற்றி தான் கூடுதலாக நாங்க படிக்க போகின்றோம். அப்ப இதுல என்ன நடக்க போகின்றது என்று சொன்னால், ஒரு காரணி மாற்றமடையாம இருக்குன்னு சொல்லுவோம், இல்லாட்டா 2 காரணி மாற்றமடையா இருக்குன்னு சொல்லுவோம். உற்பத்தி தொழில்நுட்பம், நிலம், மூலதனமும் மாற்றம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் உழைப்பு மட்டும் மாறுது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப இந்த உழைப்பு மாறும் காரணி வேரியபிள் ஃபேக்டர், மற்றதுகள் ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ். அப்ப இப்படியாக இருக்கும் பொழுது பூஜ்ஜியத்திலிருந்து அதிகரிக்கப்படுகின்ற உற்பத்தி தொகை அதிகரிக்கப்படும் எனவும் ஊகிக்கப்படுகின்றது. அப்ப இப்படி அதிகரிக்கப்படுகின்ற உற்பத்தி தொகை இல்லாட்டா இந்த உற்பத்தி தொகையின் அளவுகளை நாங்கள் எல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்தி மற்றும் மொத்த உற்பத்தி என்று பார்க்க போகின்றோம். அப்ப இந்த எல்லை உற்பத்தி என்றதை பார்க்க முதல் நாங்கள் மொத்த உற்பத்தியை பார்ப்போம். இந்த 3வது மொத்த உற்பத்தியை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த மொத்த உற்பத்தி என்றால் என்ன? மாறிகள் காரணிகளையும் நிலையான காரணிகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம், மாறிகள் காரணிகளையும் நிலையான காரணிகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த அலகுகளின் தொகை மொத்த உற்பத்தி என குறிப்பிடப்படும். மாறிகள் காரணிகளையும் நிலையான காரணிகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த அலகுகளின் தொகை. அப்ப அந்த மொத்த அலகுகள மொத்த தொகையை நாங்கள் மொத்த உற்பத்தி என்று சொல்லுகின்றோம். அப்ப மாறும் காரணிகள் அதிகரிக்கின்ற போது மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். ஆரம்ப உற்பத்தி காலகட்டத்தில் மொத்த உற்பத்தி அதிகரிக்க செல்லுகின்ற வேகத்தில் அதிகரிக்கும் என்பதோடு மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லுகின்ற, அதிகரிக்க வேண்டதில்லை, அதிகரித்து செல்லுகின்ற வேகத்தில் அதிகரிக்கும் என்பதோடு தமிழை திருத்திக் கொள்ளணும். அதன் பின்னர் அது குறைவடைந்து செல்லுகின்ற வேகத்தில் அதிகரிக்கும். குறைந்து செல்லுகின்ற வேகத்தில், குறைவடைந்தில்லை, குறைந்து செல்லுகின்ற வேகத்தில் அதிகரிக்கும். உற்பத்தி செய்யப்படுகின்ற போது உருவாகின்ற சிக்கனமும்
உற்பத்தி செய்யப்படுகின்ற போது உருவாகின்ற சிக்கனமற்ற தன்மையே இத்தகைய வளர்ச்சி இயல்புக்கு காரணமாகும். அப்போ உற்பத்தி செய்யப்படுகின்ற போது உருவாகின்ற சிக்கனமற்ற தன்மையுமே இத்தகைய வளர்ச்சி இயல்புக்கு காரணமாகும். சிக்கனம் மிக்க காலத்தில் உற்பத்தியை தொடர்ச்சியாக அதிகரிக்க செய்வதாய் இருப்பின் குறிப்பிட்டதொரு உற்பத்தி மட்டத்தில் தொடர்ந்து மாறிகள் காரணிகளை சேவையில் ஈடுபடுத்துவதை நிறுத்துதல் வேண்டும். அப்ப சிக்கனம் மிக்க காலத்தில் உற்பத்தியை தொடர்ச்சியாக அதிகரிக்க செல்வதாயின் குறிப்பிட்டதொரு உற்பத்தி மட்டத்தில் தொடர்ந்து மாறிகள் காரணிகள் சேவையில் ஈடுபடுத்துவதை நிறுத்துதல் வேண்டும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன ஜாம் ஃபேக்டரியும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டா நாங்கள் ஒரு இன்னும் சுவத்துக்காக நாங்கள் எடுப்போம். ஒரு ஏக்கர் காணியில அப்ப காணி நிலம் என்பது நிலையானதாக இருக்கின்றது, அதிலே மாற்றம் இல்லை. நிலம் என்பது நிலையாக இருக்கின்றது, அதிலே மாற்றம் இல்லை. அப்ப உழைப்பு என்பது மாறும் காரணி என்று சொல்லுவோம். உழைப்பு மாறும் காரணியாக இருக்கின்றது. இங்க மொத்த உற்பத்தி நாங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம், அந்த காணியில ஏதோ ஒன்று பயிரிடுகின்றோம், நாங்க நெல் எடுத்துக்கொள்வோம். அப்போ ஒரு லேபர் ஒரு உழைப்பை போட்டு நாங்கள் இந்த மொத்த உற்பத்தியை செய்யும் பொழுது எங்களுக்கு சொல்லுவோம் 100 மூட்டை 100 கிலோ என்று சொல்லுவோம். 100 கிலோ நெல் எங்களுக்கு கிடைக்கின்றதுன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் 2 உழைப்பை போட்டோம் என்றால் அது 200ஆக மாறுகின்றது. ஏன்னு சொன்னா அந்த ஒரு ஏக்கர் காணிக்குள்ள எங்களுக்கு இன்னும் இடம் இருக்கின்றது, ஒரு ஆளை போட்டு அந்த வேலையை செய்து இல்லாம இருக்கின்றது, மேக்சிமம் யூசேஜ் எடுக்க இல்லாம இருக்கின்றது. 3 பேரை போட்டு செய்யும் பொழுது அது 270ஆக அமைகின்றது, கிலோவாக வருகின்றது. 4 பேரை போட்டு செய்யும் போது அது 315ஆக வந்துட்டது. 5 பேரை போட்டு செய்யும் பொழுது அது 350ஆக அமைகின்றது. 6 பேரை செய்யும் பொழுது அது 375. 7 பேரை போடும் பொழுது அது 375 இருக்கின்றது. 8 பேரை போடும் பொழுது அது 370ஆக இருக்கிறது. 9 பேரை போடும் பொழுது அது 360ஆக இருக்கின்றது. 10 பேரை போடும் பொழுது 350ஆக மாறிவிடும். அப்ப இதே நண்டு நீங்கள் கேட்கிறீங்கள் என்று சொன்னா, ஒரு ஏக்கர் காணிக்கு ஒரு அளவான ஆக்களை தான் போட்டு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். அதுக்கு மேலே நாங்கள் போட்டுக்கொண்டு போகாம இருந்தால் ஒரு அளவுக்கு அது கூடிக்கொண்டு போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்டா, ஆக்கள் கூடினோன்னு அங்க வேலை நடக்காது, உற்பத்தி இடம்பெறதுக்கும் வழி இல்லை. அவையல் கதைகள் வேஸ்ட் பண்றது, டைமை வேஸ்ட் பண்றது, அப்படி இப்படி இருப்பினும் இந்த முயற்சியாளன்ட்ட இந்த சம்பளத்தை எடுத்துட்டு போயினுமே ஒழிய அங்க உற்பத்தி நடக்காது. அப்படியான நேரத்துல தான் இந்த மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடைய துவங்கும். அப்ப இப்படியான நேரத்துல நாங்கள் சொல்லுவோம் சராசரி உற்பத்தி. சராசரி உற்பத்தி எப்படி இருக்குன்னு சொன்னால், இதை நாங்கள் கிலோல சொல்லுவோம். இதை நாங்கள் மொத்த உற்பத்திக்கு சொல்றது டோட்டல் ப்ரொடக்ஷன் டிபிஎல். சராசரி உற்பத்தி நாங்கள் சொல்றது அவரேஜ் ப்ரொடக்ஷன் ஏபிஎல். அவரேஜ் ப்ரொடக்ஷன் என்பது இந்த மொத்த உற்பத்தியை உழைப்பால பிரிக்கிறோம். 100 உண்டால பிரிச்சா 100, 200 உண்டால பிரிச்சா 100, 270 உண்டால பிரிச்சா 90,
நாங்க 315 பிரிச்சா 78 அப்படி 5 பிரிச்சா 70 6 பிரிச்சா 6 30 சரி 6 36 15 அப்படி வருது 7 பிரிச்சா 5 இது 50 2 பேர் 8 பிரிச்சா ஒரு ஃபிகர் வருகிறது 40 43 அப்படி என்று இதை வருகிறது. அப்ப சராசரி உற்பத்தி என்றது இதுதான். அடுத்தது எல்லை உற்பத்தி. அதை நாங்கள் சொல்லுகின்றது மார்ஜினல் ப்ரொடக்ஷன். அதை நாங்கள் கிலோவில தான் சொல்லுகின்றோம். இங்கே மார்ஜினல் ப்ரொடக்ஷன் என்பது என்னன்னு சொன்னால் இந்த மொத்த உற்பத்தியை ஒரு அலகால அதிகரிக்கும் பொழுது ஏற்படும் அதிகரிப்பு, மொத்த உற்பத்தியில் ஏற்படும் அதிகரிப்பு. உதாரணமாக முதலாவது பொருள்ல எல்லை உற்பத்தி இருக்காது. ஏனென்று சொன்னா முதலாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது ஒரே அமௌண்ட் தான் இருக்கும், உங்களுக்கு கம்பேர் பண்ண இயலாது. அப்ப இரண்டாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது பாருங்க, மொத்த உற்பத்தி 200, ஆனா ஒரு ஆளை நாங்கள் கூட்டி இருக்கின்றோம். எவ்வளவு கூடி இருக்கின்றது? 100. 2ல இருந்து 3ஆக கூட்டும் பொழுது 200ல இருந்து 270 வந்து விட்டது. அப்ப எல்லை உற்பத்தி அடிஷனல் அமௌண்ட் 4ஆகும் பொழுது அது வந்து 45 கூடி இருக்கின்றது. 5ஆவதாக வரும் பொழுது அது 35 கூடி இருக்கின்றது. 6ஆவது வரும் பொழுது அது 25 கூடி இருக்கின்றது. 7ஆவது வரும்போது அது 0 போய்விட்டது. 8ஆவதாக வரும் பொழுது அது 5 இருக்கின்றது. 9ஆக வரும் பொழுது அது 10 இருக்கின்றது. 10வது ஆளை போடும் பொழுது மீண்டும் 10 இருக்கின்றது. அது 10 மீண்டும் 10 வராது. இதை நாங்க 342 போடுவோம். அப்ப 20 வருகின்றது. அப்ப இதைத்தான் நாங்கள் எல்லை உற்பத்தி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எல்லை உற்பத்தி என்பது மொத்த உற்பத்தி மேலதிகமாக ஏற்படும் அதிகரிப்பைத்தான் எல்லை உற்பத்தி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப இதுதான் அந்த தாற்பயம். இதை வச்சு கொண்டுதான் நாங்க இந்த நோட்ஸை பார்க்கணும். அப்ப மொத்த உற்பத்தியை நாங்க இப்ப பார்ப்போம். மாறியல் காரணிகளையும் நிலையான காரணிகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த அலகுகளின் தொகை மொத்த உற்பத்தி என குறிப்பிடப்படும். மாறிகள் காரணிகளை அதிகரிக்கின்ற போது மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். ஆயினும் ஆரம்ப உற்பத்தி காலகட்டத்தின் மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லுகின்ற வேகத்தில் அதிகரிக்கும் என்பதோடு பாருங்க, மொத்த உற்பத்தி எப்படி அதிகரிக்கிறது? 100ல இருந்து 200 அதிகரிக்கின்றது. 200ல இருந்து 270 வேகமாக அதிகரிக்கின்றது. ஒரு கட்டத்துல அது வந்து நல்லா குறைஞ்சு கொண்டு போகுது. குறைஞ்சி அந்த இது வந்து 0 ஆகி மைனஸுக்குள்ளே போக படிக்கிடும். அப்ப இதைத்தான் இவியல் மொத்த உற்பத்தி என்று சொல்லினோம். அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க போற சராசரி உற்பத்தி. அப்ப சராசரி உற்பத்தி என்பதும் உற்பத்தி திறனை மதிப்பிடுகின்ற ஒரு அளவீடாகும். மொத்த உற்பத்தி தொகையை அதன் பொருட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட மாறிகள் காரணி அலகுகளின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம் சராசரி உற்பத்தி கணிப்பிடப்படுகின்றது. அத என்னென்று செய்கிறேன் சொல்லி இருக்கின்றது. சராசரி உற்பத்தியின் நடத்தை போக்கும் எல்லை உற்பத்தியின் நடத்தை போக்கும் சமமான நிலையை காட்டுகின்றது. அதாவது மாறிகள் காரணிகளை அதிகரிக்க செய்து உற்பத்தியை விரிவாக்குகின்ற போது ஆரம்ப காலகட்டத்தின் சராசரி விளைவு அதிகரிப்பதோடு குறிப்பிட்டதொரு மட்டத்தின் உற்பத்தி மட்டத்தின் பின்னர் சராசரி விளைவு வீழ்ச்சியடையும். பாருங்க, சராசரி விளைவு வீழ்ச்சியடைந்த அட்டவணையில் ஆரம்ப காலத்தில் இணைத்திறன் மற்றும் சிக்கனம் ஏற்படுதலும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் வினைத்திறன் மற்றும் சிக்கனம் ஏற்படுதலும் பிந்திய காலத்தில் வினைத்திறன் இன்மை
மற்றும் சிக்கனமின்மை ஏற்படுத்தலுமே காரணமாகும். சராசரி உற்பத்தி அதிகரிப்பதை விளைவு அதிகரிப்பதெனவும் சராசரி உற்பத்தி வீழ்ச்சி அடைவதை விளைவு வீழ்ச்சி அடைவதெனவும் எடுத்து காட்டலாம். அப்ப சராசரி உற்பத்தியில அதிகரிப்ப நாங்க விளைவு அதிகரிப்பெனவும் சராசரி உற்பத்தி வீழ்ச்சி அடைவது விளைவு வீழ்ச்சி என்றும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் எல்லை உற்பத்தி என்னன்னு பார்ப்போம். அப்ப எல்லை உற்பத்தி என்பது மாறிகள் காரணி ஒரு அலகினால் அதிகரிக்கின்ற போது உற்பத்தி தொகையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பாகும். உதாரணமாக மாறிகள் காரணியை குறிப்பிட்டதொரு உற்பத்தி மட்டத்தில் 10 அலகினால் அதிகரிக்கின்ற போது மொத்த உற்பத்தி 100 அலகினால் அதிகரிக்கும் எனில் அது மாறிகள் காரணியின் 1 அலகினால் அதிகரித்த 10 உற்பத்தி அலகுகள் ஆகும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மாறிகள் காரணியை 0 அதிகரிக்க செய்து உற்பத்தி செய்கின்ற போது எல்லை உற்பத்தி குறிப்பிட்டதொரு உற்பத்தி மட்டம் வரை அதிகரித்து அதன் பின்னர் குறைந்து செல்லும் என விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இவ்வாறு எல்லை உற்பத்தி குறிப்பிட்டதொரு மட்டத்திலிருந்து குறைவடைந்து செல்லுகின்ற இயல்பை குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் என்றது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்பது என்ன? மொத்த உற்பத்தியில் ஏற்படும் குறைவு, மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும், ஆனால் அந்த அதிகரிப்பது ஏற்படுகின்ற குறைவும் ஒரு கட்டத்துக்கு அப்பா அது மைனஸுக்கு போறதையும் தான் எல்லை விளைவுகள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, நாங்க முதலாவது கிளாஸ்லயே 2வது கிளாஸ்ல பார்த்தோம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு சாக்லேட்டையோ கேக்கையோ ஒரு பொருளை நாங்கள் உண்ணும் பொழுது தொடர்ந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் அது வந்து நெகட்டிவ் ரிட்டர்னை கொடுக்கும். சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டு தொடர்ச்சியா சாப்பிடணும், சாப்பிடும் பொழுது அது தவிட்டி சத்தி வரும் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்பது அது வந்து பயன்ல வருகின்றது, இது வந்து உற்பத்தியில் வருகின்றது. ரெண்டும் ஒரே தியரி தான். அது வந்து நுகர்வில வருகின்றது, இது உற்பத்தியில் வருகின்றது. உற்பத்தியின் ஆரம்ப கட்டத்தில் எல்லை உற்பத்தி அதிகரிப்பானது பொருளாதார சிக்கனத்தின் காரணமாகவே எனவும் எல்லை உற்பத்தி பிந்திய கட்டத்தில் வீழ்ச்சி அடைவது சிக்கனமின்மையின் காரணமாக எனவும் விளக்கம் அளிக்கப்படுகின்றது. அப்ப டிஸ்எகனமிஸ் அண்ட் எகனமிஸ் என்று சொல்லுவோம். அந்த ஸ்கேல் ஆஃப் எகனமிஸ் என்றதை நாங்கள் பின்பு படிப்போம், அதிலே வரும். இந்த அட்டவணையில எல்லை உற்பத்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கட சிக்கனத்தின் காரணமாக ஆரம்பத்திலே எல்லை உற்பத்தி கூடிக்கொண்டு போகும். பிறகு சிக்கனமின்மை ஏற்படும் ஒரு கட்டத்துல அங்கதான் மொத்த உற்பத்தியும் பூஜ்ஜியமாகி மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடைய போகும். மொத்த உற்பத்தி அதிகரிக்கிற வீதம் குறைஞ்சு பூஜ்ஜியமாகி வீழ்ச்சி அடைகிற நிலைக்கு வந்துடும். ஆரம்ப கட்டத்தில் சிக்கனமாக அமைவது நிலையான காரணிகளுடன் மாறிகள் காரணியை படிப்படியாக சேவையில் ஈடுபடுத்துகின்ற போது மிக வினைத்திறன் மிக்க வீதத்தில் உற்பத்தியை ஒடுங்கமைக்க இயலுமாய் உள்ளதன் காரணத்தினால் ஆகும். இங்கே மாறிகள் காரணிக்கான உதாரணமாக பெரும்பாலும் உழைப்பு பயன்படுத்தப்படுகின்றது. உழைப்போரின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க செய்கின்ற போது உற்பத்திக்கு தேவையான பல்வேறு விலைகளின் பொருட்டு உழைப்போரை குழுக்களாக அமைத்து அல்லது தனியாக ஈடுபடுத்த முடியாதுள்ளது. இது உழைப்பு பிரிப்பு, டிவிஷன் ஆஃப் லேபர் எனப்படும். அப்ப இதையும் நாங்கள் டிவிஷன் ஆஃப் லேபரை நாங்கள் படிச்சிருக்கின்றோம். லேபர் ஸ்பெஷலைசேஷன், டிவிஷன் ஆஃப் தொழில் பிரிப்பை பற்றி நான் உங்களுக்கு படிச்சிருக்கின்றோம். உதாரணமாக அப்ப ஆடை தொழிற்சாலை எடுத்துக்கொண்டா புடவையை வெட்டுதல், ஒவ்வொரு துண்டையும் வெவ்வேறாக தைத்தல், ஆடைகளை பூர்த்தி செய்தல், ஆடைகளை அழுத்துதல், அதாவது ப்ரெஸ்ஸிங் அயன் பண்றது, பொதி செய்தல் மற்றும் களஞ்சியப்படுத்துறது செக்ஷனாக தான் நாங்கள் வேலை செய்வினோம். அதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது. இந்த உற்பத்தியில என்ன மாதிரி இது வந்து அமையுது. இதற்கமைய ஊழியர்கள் தமக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை மாத்திரம் செய்வதன் மூலம் அது தொடர்பில் விசேட நிபுணத்துவத்தை, ஸ்பெஷலைசேஷன், அதை நாங்கள் படித்தோம், பெறுகிறார்கள். அதாவது தமது கடமையை மிகச்சிறந்த முறையில் வேகமாக செய்வதற்கான ஆற்றலை பெறுவதாகும். ஆயினும் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டமையின் காரணமாக
ஒரு ஊழியர் பல கடமைகளை செய்வதற்கு நேரிடுகின்றமையால் வினைத்திறனற்றதாக அமைந்து உற்பத்தி வேகம் குறைவடையலாம். இவ்வாறு நிலையான காரணிகள் தொகையின் மீது தீர்மானிக்கப்படுகின்றதான உற்பத்தி தொகைக்கு கொள்ளளவுக்கு பொருத்தமான தொகையை விட அதிகமாக மாறிகள் காரணிகள் ஈடுபடுத்தப்படுகின்ற போது சிக்கனமின்மை ஏற்பட்டு உற்பத்தி செயற்பாடு வினைத்திறனற்றதாக அமைய ஆரம்பிக்கும். அந்தந்த உற்பத்தி பணிகளை செய்வதற்கு தேவையான அளவை விட அதிகமாக மாறிகள் காரணிகள் உள்ளதே அதற்கான காரணமாகும். உதாரணமாக 5 ஊழியர்கள் தேவைப்படுகின்ற ஒரு கடமைக்கு 10 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை உருவாதல் மற்றும் சோம்பல் ஆகியவை பல்வேறான காரணங்களால் கிடைக்கின்ற விளைவு குறைவடையலாம். இது குறைந்து செல்லுகின்ற எல்லை விளைவு எனப்படும். இதன்படி எல்லை உற்பத்தி என்னும் எண்ணக்கரு உற்பத்தி திறனை விளக்குவதற்காக பொருளியலில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அளவீடாகும். அப்ப இதுல இந்த நல்ல உதாரணமும் ஒன்று சொல்லி பாருங்க. அதுல நான் சொல்லி இருக்கின்றேன் என்ன மாதிரி இது செயல்படுகின்றது என்பதை. அப்ப நான் மேல எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இதை பாருங்க, எல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்தி மற்றும் மொத்த உற்பத்தி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த 3 விதத்திலுமான உற்பத்திகளின் நடத்தை போக்குகளுக்கு இடையே ஒரு தொடர்பு உள்ளதோடு இது உற்பத்தியின் சிக்கனம் உள்ள காலம் மற்றும் சிக்கனமின்மை உள்ள காலத்துடன் தொடர்பு படுகின்றது. மொத்த உற்பத்தி வளைகோட்டி, அதைத்தான் நாங்கள் டிபி என்று சொல்லப்படுகின்றோம். இப்ப நான் கீறின அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னா இந்த அட்டவணையிலிருந்து நீங்கள் 3 கோடுகளை கீறிக்கொள்ளலாம். ஒன்று கிடையாச்சில நீங்கள் உற்பத்தி தொகை என்றதை போட்டுட்டு நிலைக்குத்தச்சில உழைப்பு என்றதை போட்டீங்களே என்றால் 1 ஆகி இருக்கும் பொழுது வெளியீடு எப்படியா இருக்கும், 2 இருக்கும் போது மொத்த வெளியீடு எவ்வளவா இருக்கும் என்று நீங்கள் புள்ளியா போட்டோன்னு போனீங்களேன்னா மொத்த உற்பத்தி கோட்டை பெறையிலும். அதே மாதிரி சராசரி உற்பத்தி கோட்டக்கூடிய புள்ளிகளை நினைச்சீங்களேன்னா சராசரி உற்பத்தி கோட்டை பெற முடியும். எல்லை உற்பத்தி கோட்டை நீங்க நினைச்சீங்களேன்னா எல்லை உற்பத்தியை உங்களால பெற முடியும். நாங்களே அது தொடர்பான கிராஃபை அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த 3 விதத்திலுமான உற்பத்திகளின் நடத்தை போக்களுக்கு இடையே ஒரு தொடர்பு உள்ளதோடு இது உற்பத்தி திறன் சிக்கனம் உள்ள காலம் மற்றும் சிக்கனமின்மை உள்ள காலத்துடன் தொடர்புபடுகின்றது. மொத்த உற்பத்தி வளைகோட்டின் டிபி அந்தந்த புள்ளிகளின் சரிவு எல்லை உற்பத்தி ஆகும். இதனால் எல்லை உற்பத்தி அதிகரிக்கின்ற காலகட்டத்திலும் மொத்த உற்பத்தியானது அதிகரித்து செல்கின்ற வேகத்தில் அதிகரிக்கும். அதே போன்று எல்லை உற்பத்தி குறைவடைகின்ற காலகட்டத்தில் மொத்த உற்பத்தி குறைவடைந்து செல்கின்ற வேகத்தில் அதிகரிக்கும். எல்லை உற்பத்தி எதிர்கணியமாக இருக்கும் போது மொத்த உற்பத்தி குறைவடையும். அதே போன்று சராசரி உற்பத்தி அதிகரிக்கின்ற காலகட்டத்தில் எல்லை உற்பத்தி அதை விட உயர்வாக அதிகரிப்பதோடு சராசரி உற்பத்தி குறைவடைகின்ற காலகட்டத்தில் எல்லை உற்பத்தி அதை விட அதிக அளவில் குறைவடையும். சராசரி உற்பத்தியின் உச்ச பெறுமதியில் எல்லை உற்பத்தி அதற்கு சமமாக அமையும். மேற்படி 3 உற்பத்திகளின் நடத்தை போக்க நாங்கள் கிராஃபில் பார்ப்போம். இதற்கு நாங்கள் மேற்படி உற்பத்திகளின் நடத்தை போக்கு, உற்பத்தி செயற்பாட்டின் சிக்கனம் மற்றும் சிக்கனமின்மை காலங்கள் பற்றிய கருதுகோள்களின் அடிப்படையில் அமைந்துள்ளதோடு மேற்படி வளைகோள்களுக்கு இடையான தொடர்பானது கணித ரீதியிலான ஒன்றாகும். அப்ப இதுல பாருங்க, முதலாவது காட்டப்படுகின்றது எல்லை கோடு, 2வது காட்டப்படுகின்றது சராசரி கோடு. அப்ப நாங்க மொத்த உற்பத்தியை வச்சு கொண்டுதான் இந்த எல்லை கோடும் சராசரி கோடும் பெறப்படுகின்றது. அப்ப மொத்த உற்பத்தி கோடு எப்படி போகும்ன்ற பாருங்க, இந்த ஷேப்ல மொத்த உற்பத்தி கோடு கூடி கொஞ்சம் குறைய பார்க்கும். இந்த உச்ச பாயிண்ட்டுக்கு கீழே இந்த இதுதான் உச்ச பாயிண்ட் சொன்னா இதுக்கு கீழே மொத்த உற்பத்தி இப்படி வளைய பார்க்கும். அப்ப பாருங்க, அப்ப இந்த மொத்த உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லை உற்பத்தியை கீறி கொண்டு போனீங்கன்னு சொன்னா இந்த எல்லை உற்பத்தி இப்படி வந்து வேகமா மேல ஏறி வேகமா குறைவடையும். பாருங்க, வேகமா மேல ஏறி வேகமா குறைவடையும். இந்த எல்லாத்தையும் ஒரு கிராஃப்லயும் கீறலாம். ஆனால் சராசரி கோடு எல்லை உற்பத்தியோட ஒப்புடைக்க மெதுவா ஏறி மெதுவா இறங்கும். ஆனா இந்த பாருங்க, இந்த எல்லை உற்பத்தி கோடு சராசரி உற்பத்தி கோடு எங்க முட்டுதோ அந்த முட்டுற இடத்துல அந்த வேகம்
மிதமாகின்றது. மொத்த உற்பத்தி இந்த வேகம் மிதமாகின்றது என்றதான் அதுல சொல்லப்படுகின்றது. அப்ப நான் கீர்ன டேபிளை நீங்கள் இதென்றாலும் பார்க்க இந்த குறைந்து செல்லும் விலை விதி கோட்பாட்டோட அடிப்படையாக கொண்ட இந்த இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு இன்னும் சுகமாக இருக்கும். அப்ப பாருங்க, இந்த கிராஃபை நான் கீறும் பொழுது கொஞ்சம் பிழைகள் இருக்கலாம். ஆனா மொத்த உற்பத்தி கோடு என்பது இந்த உச்சத்துக்கு போய் திரும்புகின்ற கோடு தான் மொத்த உற்பத்தி கோடு. சராசரி உற்பத்தி கோடு என்பது நான் அந்த கீறி போட்டு கொஞ்சத்திலே நிப்பாட்டப்பட்டுட்டு அந்த சராசரி உற்பத்தி கோடு இப்படி கூடி இந்த கோடு ஒன்று வந்து கிடையாச்சுக்கு சமமாக ஒரு கோடு ஒன்று வருகிறேன். அந்த கோட்டுல வந்து இந்த மேலே இருக்கிற கோட்டை முட்டும். அந்த கோட்டுல வந்து இந்த மேலே இருக்கிற கோட்டை முட்டி கொண்டு அது வந்து இந்த கோட்டுக்கு மேல் பக்கமாக போகும். உதாரணத்துக்கு நான் இந்த சராசரி கோட்டை தான் கீறையில, மற்ற கோடு எம்பி, அதாவது மார்ஜினல் காஸ்டுக்குரிய கோடு. இது இந்த கிராஃப் தான் அதிலே இருக்கின்றது. இந்த கிராஃப் தான் அதிலே இருக்கின்றது. இப்படித்தான் அது முட்டும். அப்ப இந்த எம்பியை கீறி விட்டு சராசரி உற்பத்தி கோடு இப்படி கூடி அந்த எம்பியின் கோட்டுல முட்டி கொண்டு அங்கால தாண்டி கொண்டு வரும். அதுதான் இதிலே காட்டப்படுகின்றது. அப்ப அப்படி வார சராசரி கோடு இப்படியே குறைஞ்சு கொண்டு வந்து இந்த சைபர் கிட்ட வந்துடும். இந்த கோடு உச்சத்திலே இருக்க மொத்த உற்பத்தி கோடு உச்சத்திலே இருக்கும்போது சராசரி கோடு சைபர் கிட்ட வந்துடும். ஆனால் எல்லை உற்பத்தி கோடு இந்த உச்சத்திலே சராசரி உற்பத்தி கோடை முட்டி கொண்டு கீழே இறங்கி இந்த புள்ளியிலே, இது உச்சம் பெறும் புள்ளியிலே சைபரை தொட்டு அது வந்து மேலும் உற்பத்தி நடக்குமாக இருந்தால் மொத்த உற்பத்தி குறைவடைந்து வீழ்ச்சி அடையும் நிலையில எல்லை உற்பத்தி கோடு எதிர்கணியமாக போய் முடிஞ்சிடும். எல்லை உற்பத்தி கோடு எதிர்கணியத்துல போய் முடிஞ்சிடும். அப்ப இதுல வந்து நாங்கள் இதை முதல் கட்டம் என்று சொல்லுவோம். இந்த 1 to 4 மட்டும் உள்ளதை முதல் கட்டம் என்று சொல்லலாம். 4 to 7 மட்டும் உள்ளதை இரண்டாவது கட்டம் என்று சொல்லலாம். 7 to இந்த பாயிண்ட்டுக்கு இஞ்சால உள்ளதை 3ஆம் கட்டம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அவை இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கின்றபடியா நான் அந்த சாப்டரை அடுத்த கிளாஸுக்கு அடுத்த சாட்டர்டே இருக்கின்றது. அடுத்த சாட்டர்டே நான் இந்த இதை தொடருகின்றேன். 4 நிமிடங்கள் இருக்கிறபடியா எனக்கு இதை விளங்கப்படுத்துவதற்கு கூடுதலான நேரம் தேவைப்படும். அதால நான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல நான் உங்களை விட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல தொடருகின்றேன். இடையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு 4 நிமிடங்கள் உள்ளன. 4 நிமிடங்கள் உள்ளன. பயப்படாம படித்ததுல விளங்கவில்லைன்னா கேட்கலாம். என்னென்று சொன்னால் எனக்கும் இந்த ஃபீட்பேக் என்றது தேவை. நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீர்கள் என்றது எனக்கு தெரியாம நான் தொடர்ந்து படிப்பிச்சு கொண்டு போறது பிள்ளைதானே. அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைத்தபடியா எங்களுக்கு மிகவும் பிரயோசனப்பட்டுள்ளது. நாங்கள் என்னடா போன முறை எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா போய் விட்டபடியால அதை நாங்கள் வேகமாக தியரி படித்து விட்டு பாஸ் பேப்பருக்கு போகலாம். நன்றி. அதே சமயம் கேள்விகள் இருந்தால் வரவேற்கின்றேன்.